अविदत विषयान्तरच्चटारे उपनिषता मुखमान महत्रभोगका अभिसगुणवता तथैकशेषी मुदिरघुविरुदये ममाविरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்வன் குருகூறி ஏரியன்கள் வாழ்வாம் என்னேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகு நம்பி என்ற கால் அன்னிக்கும் அவதூரன் என்னாவுக்கே. சுவாமி பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்க பெற்றோம். முதல் பாசுரத்திலே கண்ணின் சிறுத்தாம் என்பது சர்வ பர்வ நிஷ்டைக்கென ஏற்பட்ட ஆச்சரியமான கிரந்தம். மதுரகவி ஆழ்வார் இதை அனுகிரகித்திருந்தாலும் முதல் பாசுரத்திலே கண்ணனை கொண்டாடுகிறார். சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கொண்டாடுகிறார். அதை கொண்டாட என்ன காரணம் என்றதையும் பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் என்ன, நெஞ்சியுடைய வியாக்கியானம் என்ன, அழகிய மணவாள பெருமாள் நாயனோடைய வியாக்கியானம் என்ன, இந்த 3 வியாக்கியானத்தில் அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு தம்பிரான்படி வியாக்கியானம். அந்த தம்பிரான்படி வியாக்கியானத்தின் நேற்றைய காலக்ஷேபத்திலே இந்த திருவாழ்வு 1102 பாசுரங்கள், இது 11 பாசுரங்கள். இந்த 11 பாசுரங்களுக்கு சமமாகமா அந்த 1102 பாசுரங்கள் கேட்கல. அந்த 1102 பாசுரங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குமே, அத்தனை விஷயம் இதில் இருக்குமான்னா அத்தனையும் உண்டு என்று நேற்றைய காலக்ஷேபத்திலே என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதை அத்தனையும் பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு அந்த தம்பிரான்படியில ஆச்சரியமா இன்னொரு விஷயம் தெரிவிக்கிறார். இந்த 10 பாசுரத்தில் சொல்லப்பட்ட சுருக்கமான அர்த்தம் என்ன, ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வேற எந்த வியாக்கியானத்திலும் கிடையாது. ஆனா இந்த தம்பிரான்படி வியாக்கியானம் என்பது இதோட சரி, அதுக்கப்புறம் கிடையாது, கிடைக்கல, இருக்கட்டும். இப்படி ஆழ்வார் பகவத் விஷயத்திலே அனுசந்தித்த குண விசேஷங்களை உடையத்தாம் ஆழ்வார் விஷயத்தில் அனுசந்திக்கும் படிக்கீடாக ஆழ்வார் தம்மை விஷயீகரித்து சர்ம பர்வைங்க நிட்டராம்படி பன்னியர்வின உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் இல்லாமையாலே. ஏன்னா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தேன். அவர் பண்ண விஷயத்துக்கு பிரத்யுபகாரம் இருக்கனா இல்லையே. உயிர் நின்றார் பொருள் சூ குருகூர் நம்பி முயல்கின்றேன். ஆழ்வார் நம்மாழ்வார் கண்ணினும் திருத்தாம்பு என்ற பிரபந்தத்தை பாட வைத்ததே அவர்தான். மதுரகவி ஆழ்வார் கணக்கிரகம் பண்ணதே அவர்தான். அப்ப அவர் பண்ணிருக்கா இல்லையா? அவர் பண்ணதுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணலாமான்னா பிரத்யுகம் அவரும் கிடைக்கல. முயல்கின்றேன் தெரிவித்தார். அதற்கு மேற்கொண்டு ஆச்சரியமா இந்த குணானுசந்தானத்திலே பூர்ணமா அனுபவிக்கிறார் யாரு? மதுரகவி ஆழ்வார். அதான் தெரிவிக்கிறார், நம்ம ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆழ்வாரின் குணானுசந்தானம் பண்ணுவதை தவிர என்ன பண்ணார் அப்படின்னா, அப்பனா ஒரு பிரத்யுபகாரம் இல்லைன்னு சொன்னார் சுவாமி. அப்ப குணானுசந்தானம் பண்ணார். குணானுசந்தானம் பண்ணுவதை தவிர வேற வழி கிடையாது. பகவான் இல்ல, ஆழ்வாருடைய குணங்களை அனுபவிக்கிறது பிராப்தம். அதை பூர்ணமா அனுபவிச்சுருக்கார். அதையே செய்வோம் என்று குணானுசந்தானத்துக்கும் ஒரு கோஷ்டி சாமானியம் இருக்கும், கைங்கரியம் பண்றதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்கும். லோகத்துல 2 கோஷ்டி உண்டு, எப்பவுமே 2 கோஷ்டி உண்டு. குணானுசந்தானம் குணத்தை அனுபவிச்சுட்டே இருப்பா. அதே போல கைங்கரியம் பண்ணணும், பெருக்கணும், விழுக்கணும், திருமஞ்சனம் பண்ணணும், தீர்த்தம் கொண்டு வரணும், கலித பண்ணணும், என்னென்ன உண்டு அத்தனையும் அது கைங்கரிய பரவாயில்ல பண்ணிட்டு இல்லையா. இது வைகுந்த தமரர், இது நேற்றுக்கே பார்த்துருக்கோம். வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர்மின்னு அந்த வைகுந்த தமரர் என்ற சமம் அமரரும் முனிவரும். ஒன்று குணானுசந்தானம், மற்றொன்று கைங்கரி நிஷ்டை பரர் தெரிவிக்கிறார். இதே போல ஆண்டாலும் என்ன தெரிவார்? முனிவரும் யோகிகளும் தெரிவார். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். முனிவர் மரணசீலகா முனிகி யோகிகி, இந்த 2த்தையும் எப்படி எடுத்திருக்காரு? முனிவர்கள் யோகிகள்னா குணநிஷ்டர் கைங்கரிய நிஷ்டர்னு 2 கோஷ்டி. அப்ப சிலர் கைங்கரியத்திலே நிஷ்டை படைத்தவர்களா இருப்பார், சிலர் குணத்தாலேயே நிஷ்டை படைத்தவர்கள். ஏன்னா அடுத்தடுத்து என்ன கைங்கரியம் விருப்பத்தோடு செய்யக்கூடியவர்களா சில பேர் இருக்காளியா. சிலர் நம்ம எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சுவாமி, ஏன்னா குணானுசந்தானம் பண்ணிட்டே இருக்கலாமே சொல்லி அந்த குணானுசந்தானத்திலே இருப்பாருங்க சில பேர் பண்ணா. அப்ப குணானுசந்தானம் பண்ணியாச்சுன்னா கைங்கரியம் பண்ண வேண்டாமா சுவாமி? குணானுசந்தானம் பண்ணியாச்சுன்னா
கைங்கரியம் பண்ண வேண்டாமான்ற கேள்விகளுக்கு உண்டு. நிறைய பேர் கேட்கிறார். கண்டிப்பா கைங்கரியம் பண்ணியாகணும், கைங்கரியம் பண்ணாம இருக்க வேண்டும். ஆனா சரி சுவாமி, நான் கைங்கரியம் பண்றேன், ஆழ்வார் பண்ணினாரா? இந்த கேள்வி. ஆழ்வார் பண்ணினா ஆழ்வாரா நகர முடியலையே. அவன் காலாடும் நெஞ்சடியும் கஞ்சுடரும்னு அவன் நகர்ந்தால அவரை தள்ளாடி கீழே விழுந்துடுறாரு. அவரால் நகர முடியாது. அவன் நகர்ந்து இருக்கக்கூடிய நன்னா இருக்கும், அதனால பண்றோம். ஆனா ஆழ்வார் எதுக்கு சொல்றேன்னா, ஆழ்வார் பண்ணல, அவர் குணானுசந்தானத்தை தான் பண்ணி கொண்டிருந்தார். அதே போல நாமும் குணானுசந்தானம் பண்ணி கொண்டு இருக்கலாமே. தப்பிக்கத்துக்குண்டான வார்த்தை இது. அந்த மாதிரி தப்பிக்க முடியாது. ஏன்னா நாம் எல்லாம் நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிறோம், அல்லது எல்லாத்தையும் விட்டுடணும் என்போம் இல்லையா? அது முதல்ல கைங்கரியத்தை விட்டவர்கள் நினைக்கிறான். நிவர்த்தி மார்க்கம்னா சர்வதர்மான் பரித்தியஜ, எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, எதையும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னா உபாய பாவத்தை விடுன்னு சொன்னார தவிர கைங்கரியத்தையோ இல்ல பண்ணக்கூடிய அந்த தொண்டையோ விட்டுடும் சொல்லவே இல்லை. அப்புறம் நிவர்த்திமாக உபாய பாவத்திலிருந்து நிவர்த்தி, பிராப்தியமாகிற புருஷார்த்தமாக கைங்கரியத்திலிருந்து நிவர்த்தி கிடையாது. கைங்கரியம் பண்ணித்தாகணும். பகவானை அடைவதற்கு இது உபாயம். அப்ப பகவான் திருவடியை தவிர மற்றது உபாயங்கள், அது உபாயாந்தரங்கள் பேரு. அந்த உபாயாந்தரங்களை விடுவதுதான் சொல்ற, எல்லாத்தையும் விட்டுவிடுந்தான். சர்வதர்மான் பரித்தியங்கிற சப்தத்துக்கு அதுதான் அர்த்தம். அப்படி இருக்கச்சு கைங்கரியத்தை விடுறது கிடையாது. அப்பனா நம்மாழ்வார் என்ன கைங்கரியம் பண்ணார் சுவாமி? நீங்க இவ்வளவுன்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்ப நம்மாழ்வார் என்ன கைங்கரியம்னா, ஏன் பெரியாழ்வார் பூத்து கொடுத்தார், திருநங்கை ஆழ்வார் நிறைய ஒவ்வொரு திவிதேசத்துக்கும் ஆடல்மாய்ங்கிற குதிரை, அந்த குதிரை மேலே ஏறி ஒவ்வொரு திவிதேசம் வந்து மங்களாசாசனம் பண்ணார். அப்ப நம்மாழ்வார் அந்த மாதிரி பண்ணலையே சுவாமி? ஏன் மதுரை இவரை கூட கைங்கரியம் பண்ணார். தொடர்புடைய ஆழ்வார் துளசி கைங்கரியம் பண்ணார், புஷ்ப கைங்கரியம் பண்ணார், அதெல்லாம் பண்ணாரணும். அந்த மாதிரி பண்ணலையே. என்னன்னா நம்ம ஆழ்வாருடைய நிலையே வேறு, மற்ற ஆழ்வாருடைய நிலையே வேறு. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே நம்ம ஆழ்வாருக்காக கணினி செலுத்தாம இருக்க தவிர வேற ஏதாவது ஒரு ஆழ்வாருக்காக ஏதாவது பிரபந்தம் இருக்கா? நீங்க கொஞ்சம் இது கொஞ்சம் யோசனை பார்க்கணும். 4000 திவ்ய பிரபந்தமே பகவானுக்கு தானே. அப்ப ஸ்ரீமன் நாராயணுக்கு தான். அதுல எப்படி ஒரு ஜீவாத்மாவை புகுத்தலாம்? புகுத்தி இருக்காரு. அப்ப புகுத்தி இருக்கான்னா எவ்வளவு மேம்பட்டவராக இருக்க வேண்டும் நம்மாழ்வார். அப்ப நம்மாழ்வார் ஏனைய ஆழ்வார்களை காட்டும் தனித்து ஒரு தட்டு. மிச்சம் இருக்கக்கூடிய ஆழ்வார் ஒரு தட்டு என்றால் நம்மாழ்வார் ஒரு தட்டு. அப்படித்தான் நம்முடைய வியாக்கியாதா பூர்வாச்சாரியெல்லாம் அப்படிதான் எடுத்திருக்கா. மாறன் அடிபணிந்தவன் முதல் வார்த்தை எடுக்கிறார் சுவாமி ராமானுஜன். மாறன் அடிபணிந்தவன். அது மட்டும் இல்ல, திருமங்கலம் என்ன தெரிவிக்கிறார்? நான் என்ன தெரிவிக்கிறார்? செங்கனாலிட்டு இரங்கம் சிங்கவில் குண்டுடைய எங்கலீச நம்பிராமன் இருந்தமிழ் நூல் புலவன் தன்னை சொல்லுகிறார். இருந்தமிழ் நூல்னு தம் திருவாய்மொழிக்கு பேர். அந்த நூல் புலவன் தன்னையே என்ன பண்ணார்? கொண்டாடும்படியான ஒரு சப்தத்தை இட்டு கொண்டாருன்னா, அப்ப மற்ற ஆழ்வார்கள் காட்டிலும் நம்ம ஆழ்வாருடைய நிலையை வேறு. ஏன்னா மற்ற நிலை எந்த ஆழ்வாருக்கு எந்த பூர்வாச்சாரியும் கொடுக்கல. நம்மாழ்வார் கொடுக்கக்கூடிய நிலை வேற யாருக்குமே இல்லை. திருவள்ளித்தோழர் திருமங்கை ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு இருக்கு, ஏனைய ஆழ்வாருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. எதுக்கு சொல்ல வந்தனா, அப்படி இருக்கும்போது அவரை வைத்துக் கொண்டு அவர் திருப்புலி ஆழ்வார்கள் உண்மை பண்ணலையா சுவாமி, நானும் அதே போல இருக்கேன்னா அவர் அசையாம இருந்தாரும். திருப்புலி ஆழ்வார் அசையாம இருந்தார், ஒன்னும் பண்ணல. மதுரகவி ஆழ்வார் வந்தா அதுக்கப்புறம் சத்தத்தின் மையத்தில் சிறியது இருந்தால் இந்த வார்த்தை சொன்னார், அதுக்கு உண்டான சமாதானம் சொன்னார். மேற்கொண்டு கிட்டத்தட்ட 4 திவ்ய பிரபந்தங்கள், திருவிருத்தம் என்ன, திருவாசகம் என்ன, பெரிய திருவந்தாது என்ன, திருவாய்மொழி என்ன, இந்த 4 திவ்ய பிரபந்தம் பண்ணினார். பிறந்தார், உயர்ந்த முடிச்சார், கிளம்பி போயிட்டார். அவ்வளவுதான் அவர் பண்ணார். அப்படி இருக்க செய்து அப்ப அவர் அசையவே இல்லையா? அவர் குணானுசந்தானத்தை பண்ணாருன்னா, இப்ப நானும் அதே பண்ணிட்டு இருக்கேன்னா குணானுசந்தானமே போயிடும். நாம அந்த மாதிரி பண்ண முடியும்னா குணானுசந்தம். ஏன்னா அவர் நாம் குணானுசந்தானம் பண்ணுவதை நினைச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா, கை கால அசைக்காம இருக்கணும். இருக்கிறோம்னா குணானுசந்தா பண்ண அளவுக்கு நம்மகிட்ட சத்துவகுணம் கிடையாது. ரஜோகுணமும் தமோவும் நன்னா பூரித்து இருக்கு. அந்த புத்தி இருக்கிற வரையும் குணானுசந்தானம் பண்ண முடியாது. 2வது, அவருக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன். இன்னொரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒன்னும் சோறு எது ஏதாவது புதுசா பண்ணிருக்கியாடி, எது இருக்கு எதா பண்ணி நேற்றுக்கே இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. வடையில நன்னா மொறுமொறுன்னு நன்னா வந்தாதானே சாப்பிடறதுக்கு நன்னா தோணும். இந்த நிலையில நாம இருக்கோம்.
அடியேருக்கு அப்படி வச்சுக்கோ. ஆனா ஆழ்வார் அப்படி இல்லை, அவருக்கு கண்ணன், எல்லாமே கண்ணன். உண்ணும் சோறு வருகிறே தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன் தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால்தான் எதுனா அவர் கையாலையும் வாயாலையும் உடம்பாலையும் கைங்கரியம் பண்ணணும்னு சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தஜா என்றடைந்தவன் குருகூரவ சடகோபன். அப்ப நம்ம முக்கரணங்களால பண்ணியாகணும். ஏன்னா இல்லையே சுவாமி, அந்த மாதிரி முக்கரணங்களா ஆழ்வார் பண்ணலைன்னா அந்த நிலைக்கு வந்தாச்சுன்னா பண்ண வேண்டாம். இது நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பா. அவளுக்கு அடிப்படை என்ன தெரியலன்னா அவளை போல் நம்ம இருக்கோமான்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர்லாம் அவ பரம்பரையா சில பேர் கோயில சில மரியா, அது யாரையும் குத்தம் சொல்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்ல, பரம்பரையா அவளுக்கு அந்தந்த மரியாதை வந்துட்டு இருக்கணும். வாஸ்தவம் தான். அது ஒரு விதத்துல நல்லதான். அவ பூர்வார்கள் ஏதோ நல்ல காரியம் பண்ணியிருப்பா கோயில்ல, அதுக்காக அந்த மரியாதைக்காக கொடுத்துருப்பா. கொடுத்துருக்கான இவருக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கேன். கிடைக்கலன்னா அதுக்கு என்ன போராடணுமோ போராடி அது கிடைக்கிறதுக்கு உண்டான வழியெல்லாம் வகுக்கிறா. வாஸ்தவம் தான். இருந்தா அதுக்கு முன்னாடி ஒண்ணு ஆலோசனை பண்ணணும். நம்முடைய முன்னோர்கள் இந்த நிலையில இருந்தாலும் நாம் இருக்கோமா? அதை பெறணும்னு ஒரு ஆசை இருக்குமே தவிர அந்த அளவுக்கு நாம இருக்கணுமானா அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வர முடியாதா சொன்ன வரலாம், அந்த அளவுக்கு வேண்டாம். அட்லீஸ்ட் அவர் இருந்தாரேன்னு ஒரு நெஞ்சளவாவது கொண்டு வரணுமோனோ, அது கூட கொண்டு வரலன்னா என்ன பண்றது? அது கூட ஆனா அந்த வம்சத்துல பிறந்தேன்றதுக்காக மட்டும் அத்தனை கொண்டாட்டம் கூடாது. கூடாதுன்னு அப்ப வேண்டாம்னு சொல்றேன். அடிய வேண்டான்னு சொல்ற. நம்முடைய முன்னோர்கள் இத்தனை தூரம் ஞானத்தை வளர்த்து கொண்டாலே, வைராக்கியத்தை வளர்த்து கொண்டாலே, பக்தியை வளர்த்து கொண்டார்களே, நாமும் அதே போல வளர்த்துக்கணும் என்கிற எண்ணமும் கூடவே இருக்கணும். எப்படி அந்த பகவானும் அந்த மரியாதை வேணும்னு ஆசைப்படுகிறோமோ, அதே போல அவர்கள் இருக்கக்கூடிய ஞானம், அவர்கள் இருக்கக்கூடிய வைராக்கியம், அவர்கள் இருக்கக்கூடிய பக்தி அதுவும் வரணும்னு நம்ம நிச்சயமா பகவான் பிரார்த்தித்து தாராளமா பெறலாம். எந்த குறையும் கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தன ஆழ்வாரை கொண்டு போய் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவர் ஒப்பிட்டு பார்க்கணும்னா அவரை போல இருக்கிறீங்க இல்லையே. அதனாலதான் ஆழ்வார் என்ன சொல்றாரு? சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையை தெரிவிக்கிறாங்க. ஆனா எப்படிதான் ஆழ்வார் இன்னும் மானசீக கைங்கரியம் பண்ணியிருந்தானோ அந்த ஆழ்வார்களை தவிர நாதமணிகள் என்ன, உய்யக்கொண்டார் என்ன, மணக்கால் நம்பி என்ன, ஆளவந்தார் என்ன, ராமானுஜர் என்ன, வேதாந்த தேசிகர் என்ன, மணவாள மாமணிகள் என்ன, இவெல்லாம் எப்படி பண்ணியிருக்கா? இவருடைய சரித்திரத்தை பார்த்தா எத்தனை கைங்கரியம் பண்ணியிருக்கா? எல்லாம் வாச்சா கைங்கரியம் பண்ணாலா இல்ல குணானுசந்தானம் மட்டும்தான் பண்ணாரானா? நாதமணிகள் எத்தனை கைங்கரியம், அதே போல ஆளவந்தார் எத்தனை கைங்கரியம், வேதாந்த தேசிகர் எத்தனை கைங்கரியம், பிரமாணத்தையே ரட்சித்து கொடுத்தார். இன்னைக்கு ஸ்ரீபாஷம் இருக்குன்னா பெரிய கைங்கரியம். சுவாமி வேதாந்தேசிகர் பண்ண பெரிய கைங்கரியம். அப்ப அந்த ஸ்ரீபாஷத்தை ரட்சித்து கொடுத்தார். மேற்கொண்டு மணவாள மாமணிகள் ஆற்றில் கரைத்த புதிய அல்லவோ தமிழ் ஆரணமே தெரிவிக்கிறார் நம்முடைய முன்னோர்கள். மணவாள மாமணிகள் இல்லைன்னா இந்த தமிழ் ஆரணம் என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தமே ஆற்றில் கரைத்த புரி போல ஆயுடம் தெரிவிக்கிறாள். இத்தனை தூரம் பண்ணியிருக்கானா அவெல்லாம் குணான சந்தானம் மட்டுமே பண்ணாளா? இல்லையே, கைங்கரியம் பூர்ணமா பண்ணா இல்லையா? அதனால அவசியம் நம்ம ஒரு பக்கம் குணநிஷ்டரா இருக்கணும், மற்றொரு பக்கம் கைங்கரியம் இருக்கணும். அப்ப சரி சுவாமி, மதுர கவிகால் குணானுசந்தானத்தில் இருந்தாரான்னா அவர் குணானுசந்தானத்தில் இருந்திருந்தா எந்திசையம் அரிய எம்பிகன் தமிழ் ஷடகோபன் அருளை ஏந்திர்கள் 8 திக்கிலும் நம்மாழ்வாவுடைய புகழை பரப்பினார். 8 திக்கிலும் நம்மாழ்வாவுடைய புகழை பரப்பினார். பல்லக்க தூக்கிட்டு புறப்பட்டு போனார். ஏன்னா நம்மாழ்வாரும் குணானுசந்தானம் அணிந்து இருந்தான்னா, திருப்புலி அடி ஆழ்வார் அடியில உட்கார்ந்து இருந்தான்னா, அப்ப அந்த மாதிரி உட்கார்றலையே. நம்மாழ்வார் உட்கார்ந்து இருந்தாரு, மதுரகவி ஆழ்வார் அந்த மாதிரி உட்கார்ந்து உட்காரலையே. என்ன ஆயிடுத்து? அவர் ஆழ்வாரின் திவ்யமங்கல விக்கிரகம், அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை ஏறியர்களை பண்ணிக்கொண்டு அந்த பாசுரத்தையும் வைத்துக் கொண்டு 4 திவ்ய பிரபந்தங்கள், திருவிருத்தம் என்ன, திருவாசரியம் என்ன, பெரிய திருவந்தாதி என்ன, திருவாய்மொழி என்ன, அந்த 4 திவ்ய பிரபம் வைத்துக் கொண்டு மதுரை பத்திரத்தை கொண்டு போய் அங்கு சங்க பலகைகள் ஏற்றினர். கண்ணன்களினை நன்னும் மனமுடையே என்னும் திருநாமம் திருநம் நாரணமே. இங்க அந்த சங்கப்பலை ஏற்றி அந்த தமிழர்கள் அத்தனை ஜெயித்து அத்தனை தூரம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் மதுரை கவி ஆழ்வார்னா குணானுசந்தானமா? இதெல்லாம் பெரிய கைங்கரியம். சொல் கைங்கரியம், செய்கை கைங்கரியம். சிந்தையா காயேன வாசா மனசேந்திரியாத்மா உத்யாத்மனாபா. அப்ப சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் முக்கரணங்களாலும் மதுரை கவி ஆழ்வார் கைங்கரியம் பண்ணியிருக்காரு. பண்ணாம இல்லை. அப்பனா அதனால்தான் நம்மாழ்வார் நிஷ்டையிலே இருந்த. ஆனால் அந்த பாசுரம் எல்லாம் அடையணும்னா இந்த ஆனந்தப்படணும். ஆனா பரசமர்த்தைக பிரயோஜனம்
பரசமுத்தைக பிரயோஜனா இருந்தார். அவரு தன்னை மாத்திரம் பாத்துக்கல. சில பேர் என்ன பண்ணுவான், நான் இருக்கேன் சுவாமி, பெருமாள் இருக்கேன் சுவாமி. ஒரு விதத்துல அது பூர்ணமா நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஸ்ரீவைஷ்ணவ சமூகம் ஆகணும். அதனாலதான் அரங்க நகர் வாழ அடியார்கள் வாழன்னார். அரங்க நகர் வாழ அடியார்கள் வாழன்னு சொன்னார். ஏன் சுவாமி, நான் வாழ பெருமாள் வாழ சொல்லிட்டா பாதான், நானும் வாழணும் பெருமாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டா போறானு. முதல்ல பெரியாள் அப்படிதானே சொன்னார். அடியோமோடும் என்னோடும் தெரிவின்றி 1000 பல்லாண்டுன்னு சொன்னாரனும் மாத்திட்டாரு. வடிவாடின் வளமார்பில் வாழ்கின்ற மகன். அப்புறம் அங்க நித்தியசூர்கள் கூட்டத்தையே தெரிவித்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன, இங்க எத்தனை பேர் இருக்கா, 3 கோட்டி இருக்கு, கைவல்ய கோட்டி, ஐஸ்வர்ய கோட்டி, பகவல்லாபா கோட்டி, 3 கோட்டியும் சேர்த்து பல்லாண்டு பாடணுமேனு அத்தனை பேரும் கூட்டுண்டாரணும். தாமற்றமா இருந்தாருன்னா இல்லையே, அது பண்ணவே இல்லையா. பரசமுர்தெய்க பிரயோஜன பரரா இருக்கணும். பரசமுர்தெய்க எல்லாரும் வாழணும். ஐயா, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ. கடல் சூழ்ந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் அல்ல. அப்ப மண்ணுலகன்றது என்ன, ஸ்ரீவைஷ்ணவன் மட்டும்தானா? எத்தனை பேரா இருக்கா, அத்தனை பேரும் வாழம் சொல்லிட்டு இருக்கோம், நிச்சயம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்க செய்து பரவசமதி இது மொத்தம் நன்னா இருப்பதே இவர்கள் பிரயோஜனம். யார் மதுரகவியா அப்படின்னு நம்ம மட்டும் பார்த்துட்டா, நம்ம பாத்துக்கிறோம், பெருமாள் பாத்துக்கிறோம், குணான சந்தாலி இருந்து இருக்கேன்னு சொன்னேன், ஏதோ கைக்கறி பண்றேன்னா அது பிரயோஜனம் தான். ஆனா அதை மட்டும் பார்த்தா போராது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை வளர்க்கணும். ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வளர்க்கதான் பெருத்த கைங்கரியம். அந்த கைங்கரியம் பண்ணணும். என்ன கைங்கரியம்னா, பாசுரங்களை சேவிப்பதோ, பெருமாளை எழுந்தருள பண்ணுவதோ, திருவிளக்கு இருப்பதோ, திருமாலை தொடுப்பதோ, பெருமாளுக்கு போஜனம் என்ன, புஷ்பமாலை என்ன, சந்தனம் கொடுப்பது என்ன, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் செய்யணும். இதெல்லாம் காய்க கைங்கரி. மானச கைங்கரி இருக்கவே இருக்கு குணான சந்தானம். அதே போல வாச்சிக்க கைங்கரி இருக்கவே பாசுரங்களை சேவிப்பது, ஸ்தோத்திரங்களை சேவிப்பது. காய்கை கைங்கரியம் திருவாலை தொடுப்பது, சந்தனம் கொடுப்பது, மாலை தொடுப்பது. அதே போல ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு என்னென்ன தேவையை இதெல்லாம் கொடுப்பது. ததியாராதனன்னு பேரு. தூ என்ற பகவானை ஆராதிப்பவர்கள் ததியர்கள். அந்த ததியர்களை ஆராதிப்பதான் ததியாராதன்னு சொல்ல போனோம். அப்படி இருக்கச்சே இதுலதான் ஸ்ரீரங்கத்துல உண்டு. என்னென்ன கைங்கரியோ என்னென்ன அந்தந்த கைங்கரியத்தை அவரவருக்கு மரியாதை இன்னைக்கும் உண்டு. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல அவ அந்தந்த ஆச்சார புருஷாலாம் மரியாதை வாங்கிக்கிறேன்னா அவளுக்கு அந்தந்த கைங்கரியம் பெருமாள் இது எம்பெருமானா ஏற்படுத்திருக்க 10 கொத்து பரிவாரங்கள்னு சொல்லுவா. அந்த 10 கொத்து பரிவாரம் ஒவ்வொருத்தத்துக்கும் ஒரு கைங்கரியம். அந்தந்த கைங்கரிய வர அவாவா வந்து அதை அந்த மரியாதை வாங்கிட்டு போறானோ. ஆனா எதையும் விட்டு வைக்கிறது. இவளையும் சுவாமி திருவடி இருக்கணும். திருவடினது பாதரட்சை. பாதரட்சை யார் பண்ணி கொடுப்பா? அதுக்குன்னு ஒரு அடியான் இருப்பார், ஸ்ரீ வைஷ்ணவன் இருப்பார். அவர் பிராமணோத்தமர் கிடையாது. ஆனாலும் அவருக்கும் மரியாதை உண்டு. ஸ்ரீரங்கத்துல வருஷத்துல ஒரு நாள் அவருக்கும் அந்த மரியாதை உண்டு. எதுக்கு சொல்ல, அவர் பாதரட்சை பண்ணி கொடுக்கிறார். நம்பெருமாளுக்கு உண்டான பாதரட்சை பண்ணி கொடுக்கிறாருன்னா அவளுக்கு அந்த அப்ப என்னென்ன கைங்கரிய பண்ணு, அதற்குரிய என்னென்ன மரியாதை வாங்கிக்கோ அப்படின்னு. அதனால எதையுமே விட்டு விட மாட்டார் ஸ்ரீ வைஷ்ணவ. இன்னைக்கு பராசரவற்றருடைய ஆச்சரியமான கைசிகம் புராண வாசியத்துக்கு எத்தனை மரியாதை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தா. அதனால அந்தந்த மரியாதை அவாளுக்கணும். அதற்குத்தான் இது பண்றதுக்குதான் மதுரகவியாழ்வார் பிரயத்தனப்பட்டார். நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தம் நல்லா பிரச்சாரம் பண்ணப்படணும். அவர் பிரபந்தம் தான் பிரதானம்ன்றதுக்காக சங்க பலகை ஏற்றி இன்னும் தமிழர்களால் ஜெயித்து கொண்டு வந்து அந்த ஆழ்வாடி பெருமையை நிலைநாட்டினார் இல்லையா, அதை பண்ணார். ஆகா, அப்படி அவருடைய பாசனமே தேக யாத்திரையாகும்படி தாரகமாய் ஆயிற்று. தேக யாத்திரை என்ன, தாரகம் என்ன, அது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். அதுக்குதான் தாரகம்னு பேர். தாரகம்னு சொன்னா அது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். அப்படிப்பட்டதான் தாரகம் பேரு. அந்த தாரகமா இருக்கு அவருடைய பாசுரமே தேக யாத்திரை ஆயிடுச்சு. அவருடைய பாசுரம் நாவினாலவை திண்மமேதினேன் நேவினேரவன் பொன்னடிமே திருமட்டினியின் குருகூர் நம்பி பாவினின். அடுத்த பாசுரம் அதுதான். பாவினின் இசை பாடி திருவனே. அந்த பாசுரமே தேக யாத்திரப்படி இருந்தது இல்லையா, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறது. இதுக்கு மேல ஒவ்வொரு பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்ல போறோம். ரொம்ப சுருக்கமா சொல்றார். நாமளும் சுருக்கம் தான் பார்க்க போறோம். மேற்கொண்டு வியாக்கியானத்தை பார்க்க வச்சு அதுல நம்ம விரிவாக்க பார்க்க போறோம். இருந்தாலும் இவர் எழுதியிருக்கார். இவர் தம்பிரான்படி வியாக்கியானத்தை மட்டுமே உண்டு. என்னன்னு பார்த்துக்கணும். தத் குணானுசந்தானம் அல்லது செல்லாதபடியான தசை விளைந்து தத் குணானுபவ ஜனித பிரீதிகளுக்கு போக்கிவீடாக பகவத் விஷயத்திலும் அதிசயித்தமான ஆழ்வாருடைய போக்கியதா பிரகர்ஷத்தையும்
இது முதல் பாசனத்துல. ஆழ்வாரின் போக்கியதா பிரகர்ஷம். முதல் பாட்டு என்ன? கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குருகு நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுது ஒரு எண்ணாவுக்கே அப்படின்னு இல்லையா? அப்ப ஆழ்வாருடைய போக்கியதா பிரகர்ஷம், அந்த போக்கியதா பிரகர்ஷம் அன்னிக்கம் அமுதோரும் என்னாவுக்கு ஆழ்வார்னு சொல்லியாச்சுன்னா, தென்குருவோ நம்பின்னு சொல்லியாச்சுன்னா அமிர்தம் ஊர்றது 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 சொன்னார் இல்லையா? அப்ப கண்ணனை காட்டிலும் நம்மாழ்வாருடையக்கு இனிமை அதிகம். இது முதல் பாசனத்தில் இருக்கிறது. கண்ணன்னு சொன்னா இனிமை இருக்கு, ஆனா அந்த இனிமையை காட்டிலும் நம்மாழ்வார் இனிமை இன்னும் மிக்கதை தெரிவிக்கிறார். என்ன சுவாமி, கொஞ்சம் புரியும்படியா சொன்னா நம்ம பாஷையில சொல்லணும். சில இனிப்பு பண்டம்லாம் இருக்கு சுவாமி. இந்த இனிப்பு பண்டம்லாம் இனிப்பு பண்டம் ஆகாதவாளுக்கு இந்த இனிப்பு பண்டத்தை கொடுத்தா அவளுக்கு எதால அந்த பாதிப்பு வராதுன்னு சில வச்சுட்டு இருக்காரு. அதுக்குன்னு சரியா மாத்திரை வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி பகவானுடைய இனிப்பு சாப்பிட்டா ஏதோ நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். ஆனா ஆழ்வாடி இனிப்பை சாப்பிட்டா எந்த சிரமம் வராது. இதோட மறந்துடுவோம். புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். எங்க இருக்குன்னு கேட்டுறாங்க. சில விஷயம்லாம் அடிய இது எங்கேயும் எடுக்கல, அடியெல்லாம் சொல்லிட்டு இருக்க தவறு இருக்கணும் அப்படிங்கச்சது. ஆனா இதுக்கு சொல்ல வந்தோம்னா கண்ணனை காட்டில் நம்மாழ்வார்க்கு இனிமை அதிகம், இனிமை அதிகம். அது முதல் பாசனம் தெரிவிக்கிறார். அவருடைய பாசனமே தேக யாத்திரை அப்படின்னு தெரிகிறார். இது முதல் பாசனம் இருக்கு. இரண்டாவது பாசனம் அவருடைய பாசனமே தேக யாத்திரையாம்படி தாரகமான படியையும். அவருடைய பாசனம் தேக யாத்திரை படி என்ன? நாவினால் நவிட்டு இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மென்மையே தெருமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திருவனின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப தேக யாத்திரை எது நமக்கு இல்ல சுவாமி, ரொம்ப எனக்கு டைம் பாசிங் ஒன்றுமே இல்லை சுவாமி, போர் அடிக்கிறது. சில பேருக்கு ரிட்டையர்ட் ஆயிட்டுனா போர். ஆனா இன்னைக்கு அந்த சிரமம்லாம் கிடையாது. இன்னைக்கு பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்தாச்சுன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கா. அது இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன உண்டோ, என்னென்ன பசப்பு வார்த்தைகள் உண்டோ, என்னென்ன தவறான வார்த்தைகள் இந்த 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 கலாச்சாரத்துல, இந்த பூலோகத்துல தவறான வழிக்கு போவதெல்லாம் ரொம்ப சிரமமா போயிடும். நல்ல வழிக்கு வரதான் ரொம்ப சிரமம். சிரமம் மட்டும் இல்ல, நல்ல வழிக்கு போறவாரையே இடிச்சு இருக்கக்கூடிய அந்த பாங்கு தவறான வழிக்கு இருக்கு. அது என்ன மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது, அதெல்லாம் தப்பாச்சு, உலக வழக்கமே இல்லையா? அப்பதான் நமக்கு தோணும், ஆமா நம்ம தப்பு பண்றோம், சரியாதான் பண்ணிட்டுப்பா, தப்பு பண்றோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனா அந்த மாதிரி இல்லாம இவருக்கு தேக யாத்திரை என்ன? ஆழ்வார் பாவினின் இசை பாடி திரிவனே. ஆழ்வார் பாசுரத்தை தவிர எதுவும் கிடையாது. நம்மாழ்வார் பாசுரமே தாரகம், நம்மாழ்வார் பாசுரமே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன்னு ஆழ்வார் சொன்னார், நம்மாழ்வார் சொன்னார். இவருக்கு எல்லாம் எதே தாரகமான நம்முடைய அந்த பாசுரமே எல்லாம். அப்ப அந்த பாசுரத்தை பாடித்துக் கொண்டே வாழ்க்கையை முடித்து விடுவேன். அப்ப தேக யாத்திரை அம்படியாக தாரகமாக வைத்துக் கொண்டு அப்படின்னா அந்த ஆழ்வாருடைய பாசனம் இல்லைன்னா இவர் இல்லை. நமக்கு பிரசாதம் இல்லைன்னா வேற வேலை கிடைக்கணுமோ, 3 வேலையோ 4 வேலையோ 5 வேலையோ கிடைக்கணுமோ, இல்லைன்னா பிராணம் போடும். அது மாதிரி ஆழ்வாருக்கு நம்ம மதுரகவி ஆழ்வாருக்குன்னா சுவாமி, ஆழ்வார் பாவினின் இசை பாடி திருவனே, திருவாயுடைய பா இருக்கணும், அந்த பாவின் இசையையே பாடி திரிவேன். அதுதான் தாரகம். அது இல்லைன்னா இவருக்கும் பிராணம் போடும். அப்ப அதுவே தாரகமா இருக்கிறபடியால அதை தெரிவித்தார். நம்மாழ்வார் பாசுரமே தாரகம்னு 2ஆம் பாட்டால தெரிவித்தார். அடுத்து 3ஆம் பாட்டு நான் தெரிதந்தா இந்த விஷயம் 3 ஆழ்வார் முகந்த விஷயம் என்று தமக்கு பகவத் விஷயம் உத்தேசமானபடியையும் அசவதிர்வினர் திரிதந்தாகிலம் தேவபிரானுடை கரியகோட திருவுரு காண்பன் நான் பெரியவன் குருகோர் நகர் நம்பிக்கை ஆளுரியனா அடியேன் பெற்ற நன்மையை தெரிவித்தானே. நான் பெருமாளை சேவிச்சேன்னு மதுரகவியாழ்வார், நான் பெருமாளை சேவித்தேன்னார். உடனே நம்ம பிடிச்சணும், அது என்னமா சுவாமி கேட்பேர்? தெவுமட்டறியேன் குருகூர் நம்பி. இப்பதானே 2ஆம் பாட்டு சொன்னேன். தெவுமட்டறியேன், எனக்கு தெய்வம் குருகூர் நம்பி எதோ வேற தெய்வம் தெரியாதுன்னு பெருமாளை சேவிச்சேன்னு என்னமா சொன்னேன்? அதைத்தான் 3ஆவது பாசனத்தை சமாதானம் தெரிவிக்கிறார். திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான் அப்படின்னா பெருமாளை சேவிக்கிற ஆழ்வாருத்தர நீ சேவிக்கணும். எதுக்காக பெருமாள் சேவிக்க? ஆழ்வாருக்கு தானே உத்தேசம்னா, ஆழ்வார் தான் உகந்த விஷயம்னா, ஏன்னா ஆழ்வார் தான் உகந்த விஷயம், ஆழ்வார் தான் உத்தேசம். ஆனா ஆழ்வாருக்கு ஒண்ணு உகந்து இருக்கு. என்ன உகந்து இருக்கு? ஆழ்வார் பகவானை நான் சேவிச்சேன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்ணேன்?
அப்ப ஆழ்வாருக்காக நான் சேவிக்க வேண்டிய சேவிச்சு தொலைச்சேன்றார். அப்படியே ஒரு பூர்வாச்சலம் தெரிவிக்கிறேன். அந்த பகவான் முன்னாடி வந்து நான் சேவிச்சு தொலைச்சேன், கொடுத்து தொலைங்கும் என்ன பண்றது அப்படின்னு சில பேர் இந்த வார்த்தை காலேஜ் சொல்லப்படாது. இருந்தாலும் வேற வழிகளை பிரியத்துக்காக அந்த வார்த்தை சொல்லிடுங்க, கொடுத்து தொலைங்கன்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இங்க என்னன்னா சேவிச்சேன் சேவித்து தொலைச்சேன்னு தெரிவிக்கலையா. அவர் அதுக்காக எதுக்காக சுவாமி சேவிச்சேன்னா, எனக்கு ஒன்னா அந்த பொலிந்தன்றானையோ ஆதிப்பிரானையோ சேவிக்கணும் முக்கியம் கிடையாது, முக்கியம் இல்லை. ஆனா சேவிக்கணும்னு அவர் விடாப்பிடியா இருந்தாருன்னா நம்மாழ்வார் நான் சேவிச்சாதான் ஆட்சி, இல்லைன்னா கிடையாது என்கிற அளவுக்கு இருந்தாருன்னா நான் என்ன செய்ய. ஆழ்வார் பூச்சிக்கிறார், ஆழ்வாருடைய திருமுக மண்டல மலரணும். அவருடைய திருமுக மண்டல மலரணும்னாலே இவரை சேவிச்சா அவர் திருமுக மண்டலத்தை சேவிச்சோம்னா ஆனந்தமா இருக்க. அதனால சேவிச்சேன்னு திருதந்தாகிலம் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பன் நான் பெரியவன் குருகு நகர் நம்பிக்கால் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையை 3வது பாசல தெரிவித்தார். அடுத்து 4வது, அப்படி உத்தேசமாக விரும்பிக்கடி தம்மை ஆழ்வார் விஷயீகரித்த விஷயீகார வெண்ணுவதையும். சரி, இவ்வளவு தூரம் பெருமாளை தாண்டி ஆழ்வார் ஆழ்வார்னு போய் ஏங்கினீரே, அப்படி என்னதான் உங்களுக்கு ஆழ்வார் பண்ண? சில பேர்லாம் யாரோ இருப்பா, அவெல்லாம் விட்டுட்டு இவாளை விட்டுவா, தாய் தகப்பனார் விட்டுவா, பந்துக்கள் அவளை விட்டுவா, யாரோ ஒரு நண்பர் இருப்பா அவர்கிட்ட போயிருப்பாருன்னா அவர் நல்லது பண்றாலும் என்ன எதுக்காக போறேன்னு கேட்டா ஏதோ ஒன்று சொல்லுவாருக்கும். அதே போல பகவான் பொலிந்தன் என்ற பிரான் இருக்கார், அதே போல ஆதிப்பிரான் இருக்கார், 2 பேர் இருக்க செய்து அவாலையும் தாண்டி ஆழ்வார் ஆழ்வேர் ஆழ்வீர் ஆழ்வேர் சொல்லி ஏங்கிறீரே, அப்படி என்னதான் அவர் பண்ணார்? அவர் ஏதாவது பண்ணிருக்கோம்னா என்ன பண்ணார்னா, எல்லாராலும் கைவிடப்பட்ட என்னை அவர் விஷயீகரித்தார். எல்லாராலும் கைவிடப்பட்ட என்னை அவர் விஷயீகரித்தார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர். நான்மறையாளர்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல சதுஸ்வாஸ்திர வித்வானாக இருக்கக்கூடிய பெரியோர்கள், அவரெல்லாம் நன்மையால் மிக்கவர்கள், அதனாலேயே நான்மறையாளர்கள், அவர்களாலே கைவிடப்பட்டேன். அவ என்ன பண்ணிட்டான்னா, இந்த மதுரகவியாரும் மோசம் சொல்லல, மனசுல நினைச்சிருந்தார். சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு கூட மோசம் இல்லை, அந்த அளவுக்கு கூட அவர் நல்லவதான் சொன்னாலும், ஆனா அதை கூட அவ சொல்லாம மனசுலயே நினைக்கிறான்னா எவ்வளவு நல்லவாளா இருக்கும். அப்படிப்பட்ட நல்லவர்களாலே கைவிடப்பட்டேன். நன்மையால் மிக்க நான்மறையார்கள் உண்மையாக கருதுவர். அப்ப யார் எடுத்துட்டார்? அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என்ற மற்ற எல்லாரும் என்ன கைவிட்டா, ஆனா ஆழ்வாரன் அப்படி கை கொண்டார். எப்படி எடுத்து கை கொண்டார்? அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபனன் நம்பியே, அதனால் அவர் முடிச்சுட்டேன்னு சொன்னார். அடுத்து 5வது வசனம், இதர விஷய பிராமணியத்தை விட்டு பகவத் விஷயத்தை நெல்லாதே ஆழ்வார் அளவும் வரும்படியான சாதுரியத்தையும் எடுக்கிறார். இதர விஷய பிராமணியத்தை விட்டு தெரிவிக்கிறார் இல்லையா? அதாவது இந்த இதர விஷயம் என்னது? மற்ற விஷயத்தில் இருக்கும் பிராமணியத்தை விட்டு பகவத் விஷயத்தில் இருந்து கொண்டால் பெருமாளை தாண்டு ஆழ்வார்களுக்கு ஒரு அளவுக்கு எல்லாத்தையும் தாண்டினேன் என்பது 5ஆம் பாட்டு. மற்ற விஷயத்துல நான் பிராமணியத்தை விட்டேன். மற்ற விஷயம் என்னது? நம்பினேன் பிறர் நம்பொருள் தன்மையும் நம்பினேன் மடவாரியம் முன்னலாம் செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்று மற்ற விஷயத்தை விட்டு பெருமாள்கிட்ட வந்தேன், பெருமாளையும் தாண்டினேன், ஆழ்வார்களுக்கு வந்தேன். இப்ப ஆழ்வார்களுக்கு வந்து தாண்டி இப்ப எங்க இருக்கேன்? ஆழ்வார் திருப்பி வார்த்தையில இருந்திருக்கேன். இதுதான் 5ஆம் பாட்டுடைய அர்த்தம். நம்பினேன் பிறன் நண்பொருள் என்பதை தாண்டி பெருமாளுக்கு வந்து பெருமாளையும் தாண்டி ஆழ்வாரத்துல வந்து என்னன்னோ அதைத்தான் தெரிவிக்கிறார். செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்றேன் தெரிவிக்கிறார். இது 5வது பாசனம். அடுத்து 6வது, ஆழ்வார் தம்மை விஷயீகரித்த விஷயீகாரத்தினுடைய தாட்யத்தையும். ஆழ்வார் 6வது பாசனம், நம்மாழ்வார் மதுரகவிகளை நன்றாக கை கொண்டார். அவரை திருப்தி ஆயிடுத்து. சில பேர்லாம் திருந்துவா, நான் திருத்தினேன்னு சொல்லுவா, திருத்தின ஒழுங்கா 1 வருஷ காலம் அவர்கிட்ட இருப்பார். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தா சுவாமி அவர் பழையபடி போயிட்டார். என்னாச்சு? அப்ப சரியா திருத்தினு. அப்ப சரியா திருத்தின, ஏன்னா உறுதியா திருத்திருந்தா அவர் அங்கே இருந்திருப்பாரோ. திருத்தினது உறுதி ஏற்படல, திருத்தினார், இருந்தார், போனார். எங்க போயிட்டார்? பழைய கோஷ்டிங்க போயிட்டார். அந்த மாதிரி இல்லாம என்ன எடுத்துங்க, இங்க உறுதி வந்துட்டு ஆழ்வார் என்ன திருத்தினாரோ. திருத்தினதுக்கு அப்புறம் இந்த பிள்ளை எங்க காணாம விட்டானா, எங்க சுவாமி உறுதி ஏற்படலன்னு சொல்லாமோன்னு அந்த மாதிரி இல்லாம, அந்த மாதிரி பண்ணாம நம்மாழ்வாரின் மருந்துகளை திருத்தினாரா என்றால் எவ்வளவு உறுதி, எப்படிப்பட்ட உறுதினா, இன்று தொட்டும் எளிமையும் எம்பிரான்
நின்று தன்புகள் ஏத்தாவினான் குன்றமாட திருக்குறுகூம் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினே. இன்று தொட்டும், இன்று தொட்டும்னா என்ன? இன்னைக்கு மட்டுமல்ல, 9 குலுக்கி நிற்கும். 9 குலுக்கி நிற்கும்னா என்ன அர்த்தம்னா, பெருமாளுடைய சந்தன காப்பிலே உடுத்து கலைஞனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு. அந்த சந்தன காப்பு என்ன, மேற்கொண்ட ஒரு புஷ்பம் என்ன, அவருடைய ஹாரம் என்ன. சிலதான் கோயிலாழ்வார் திருமஞ்சனம் நடக்கும். கோயிலாழ்வார் திருமஞ்சனம் அதோட பிரசாதம் வாங்கிட்டோம்னா அதை அப்படியே நம்ம உடம்புல நல்லா பூசிட்டோம்னா 10 குளியல் நம்ம பண்ணாலும் அந்த வாசனை போகவே போகாது, அப்படியே இருக்கு. 10 குளியல் பண்ணாலும் அந்த வாசனை போகுமானா போகவே போகாது. பூசிட்டாச்சுன்னா அப்படியே போகாது இல்லையா? அத போல நம்மாழ்வார் ஒரு தடவை தான் திருத்தினார். இனி 7 பிறவிக்கும் என்ன தெரிவிக்கிறாருங்க? உன்னை நின்று தன்புகள் ஏத்தருளினான் இன்று தொட்டும் எடுமயம் எம்பிரான். 7 பிறவிக்கும் இனி நான் மறந்து போவதே கிடையாது. ஏன் அந்த அளவு திருத்திருக்காரு. மத்தவா திருத்தது என்ன? திருத்துவா ஒரு 4 நாள் இருப்பா, 5 நாள் போயிடுவா. ஆனா ஆழ்வாடி திருத்தும் தன்மை என்ன? உறுதிப்பாடு. அந்த உறுதிப்பாடு இதென்ன என்ன எடுத்து என்றுமென்னை இகழ்விலன் காண்பினேன் தெரிவித்தார். இது 6வது பாசனம். அடுத்து 7ஆம் பாட்டு, ஸ்ரீமதி 7ஆம் பாட்டு. தம்மை விஷீதரிக்கைக்காக ஆழ்வாருடைய கிருபா பிரகாசத்தையும் 7ஆம் பாட்டு. இவ்வளவு தூரம் உண்மையே அங்கீகாரம் பண்ணாரே, அத்தனை கிருபை இருக்கு ஆழ்வாருக்கு. என்ன இப்ப என்ன தெரிஞ்சுன்னா, மதுரகவியாள் நீச்சர். அந்த நீச்சரான உண்மையை அங்கீகாரம் பண்ணான்னா அத்தனை கிருபை உண்டு ஆழ்வாருக்கு. அப்ப பெருமாளோட ஆழ்வார் கிருபையா? பெருமாளுக்கு தானே கிருபை. பெருமாளோட ஆழ்வார் கிருபையான்னா என் திசையும் அரிய எம்பிகேன் வந்தமை ஷடகோபனருளையே கண்டுகொண்டன்னை காரிமாறப்பிரான் பண்டவல்வினை பாத்தி அருளினான். என் திசையும் அரிய அம்பிகேன் வந்தமை ஷடகோபனருடைய அவருடைய அருள் எப்படிப்பட்டதுன்னா 8 திக்கிலும் சொல்லும்படியான தன்மையோடு கூடிய அத்தனை அருள், அத்தனை கருணையோடு என்னிடத்தில் இருந்தார். என் திசையும் 8 திக்கனுடைய அருள் இருக்கு. ஒரு இடத்துல அத்தனை அருள் இருக்கு. கண்ணனுடைய அருளை காட்டிலும் நம்மாடு அருள் சீற்றம் பெற்றது, ஏற்றம் பெற்றது, மிகவும் மேம்பட்டது அப்படின்னு தெரிவிக்கிறார். இது 7வது பாசனத்தால். அதுக்கப்புறம் 8ஆம் பாட்டு. பகவத் கிருபையிலும் ஆழ்வாடு கிருபை இவ்விபூதியில் விஞ்சிருக்கும் என்று எஞ்சுவிருக்கும் அதையும். 8ஆம் பாட்டு. பகவத் கிருபையை காட்டும் ஆழ்வார் கிருபை இவ்வுலகத்தில் ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி சுவாமி? 8ஆம் பாட்டு. அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அழுகண்டேரி உலகில். இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சுலபமா இருக்கும். அநேகமா இந்த பாசனம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும், நம்பி சொல்றேன். ஆயிருக்குன்றதுனால என்னன்னா கேட்கறதுக்கு ஆனந்தமா இருக்கும். இதே பாரு 1000 பாசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வச்சுக்கீங்க. பண்ணிட்டோம் மேற்கொண்டு ஈடு வியாக்கியானம் வாசிக்கும் போது எத்தனை ஆனந்தமா கொடுக்கும். கேட்டுட்டே இருக்கலாம். கேட்டு ஆறார் வானவர்கள் அவ யாரோ எங்க நிச்சயசூரி சொல்லிருக்கார். நமக்கே அது வெண்ணிலாரும் சீரியரைன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா நித்தியசூரியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்றாரு. அவளுக்கெல்லாம் என்ன பெருமை இருக்கு? ஒரு பெருமையும் கிடையாது. இந்த ஊர்ல இருந்துட்டு இவ்வளவுதான் திருவாய்மொழி பூர்ணியா கண்டா பாடம் பண்ணி அர்த்தத்தோட அதை அனுபவிக்கிறவனும் அந்த அனுபவம் அவளுக்கு உண்டானா இல்லையே. வெண்ணிலாரிலும் சீரியரைன்னு தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்து அதை போல இங்க நினைத்திருக்கார். இன்று அணுகொண்டாடும் அடியவரின் பெற அருளினார் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான். பெருமான் அருளை காட்டிலும் ஆழ்வார் அருள் இவ்வுலகத்தில் மிஞ்சி இருக்கு. அருள் கொண்டு 1000 இந்தமிழ். இதை நஞ்சியை தனியா எடுக்கிறார். அது ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம். அந்த பாசனம் வரைச்சே நான் விவரமா சொல்றேன். அப்ப அருள் கொண்டு 1000 இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கது என்று தெரிந்தார். அப்ப பெருமாள் அருளை காட்டும் ஆழ்வாடு அருள் மிக்கதுன்னு தெரிவித்தார். அதுக்கு 9. அதுக்கப்புறம் 9 வருது. 9 கரெக்ட் 9. இப்படி ஆழ்வாருடைய கிருபை இவ்வுலகு விஞ்சிருக்கடி சகல வேத ரகசியார்த்த ஞாபகமாய் தம்முடைய பாசுரமான இப்பிரபந்தத்தை என் நெஞ்சிலே சுப்பிரதிஷ்டமாக்கினான் என்னுவதையும். 9ஆம் பாட்டு. ஆழ்வாடு கிருபை இவ்வுலகில் ரொம்ப விஞ்சி இருக்கும் என்கிறீரே, அது எங்கே கண்டீர்? எப்படி தெரியும்? ஆழ்வாடு கிருபை இந்த லோகத்துல நன்னா விஞ்சி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கலே, எப்படி தெரியும்னா நிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நெருக்கினான் தக்கசியின் சரகோபரன் நம்பி காட்பொக்க காதல் அடிமைப்பயன் என்று. ஆழ்வார்க்கு அவ்வளவு உயர்ந்தது எங்கு பார்த்தீர் அப்படின்னா, ஒண்ணுமில்லாத நான் மோசமானவன்,
ஏழை, ஏதனன், கீழ்மகன், இப்படிப்பட்ட நான் என்னுடைய நெஞ்சிலே, தாழ்ந்ததான என்னுடைய நெஞ்சிலே, வேத ரகசியமாக இருக்க சொல்லி என்னுடைய நெஞ்சிலே நிற்கும்படியாக எதை கொடுத்தார்? அந்த திருவாழ்வினை, திருவிருத்தம், திருவாதிரியம், பெரிய திருவந்தாது, திருவாழ்வினை, இந்த 4 பிரபந்தத்தை நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் இல்லையா? அப்ப நிறுத்தி இதை விட அவருடைய கருணைக்கு வரணும் என்று சாட்சி. இதை விட வரணும் சாட்சி வேணும். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள், வேதத்தின் பொருள்ல மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி. சரிமே சொல்லிட்டு சுவாமி காலட்சம் கேட்டேன், புரிஞ்சுது. அடுத்த நாள் கேட்ட, நேர்த்தி கேட்டுதான் சொல்லி சுவாமி, நேர்த்தி எப்ப காலட்சம் பண்ணும்போது கேட்டது. அதுக்கப்புறம் உண்மை தெரியும். ஆனா இங்க என்ன ஆச்சு? மதுரகவியாளருக்கு நிற்கப்பாடி மனசுல அப்படியே அசஞ்சலமாக அப்படியே நின்றுட்டு இருக்கா, அப்படியே அலமந்துட்டு இருக்கு, ஓஹோன்னு இருந்துட்டு இருக்கணும். நிற்கப்பாடு என் நெஞ்சில் இருக்கு. ஆனா நான் ஏதாவது எனக்கு ஏதாவது யோகியத்தை இருக்கா? நல்ல பெரிய பண்டிதன், நல்ல வாசிச்சிருக்கேன், நல்ல படத்துல பிறந்திருக்கேன், ஏதாவது உண்டானா? ஒண்ணும் கிடையாது. ஏழை, ஏதலன், கீழ்மகன், இந்த நிலையில இருக்கக்கூடிய தாழ்ந்த நெஞ்சு. அப்படிப்பட்ட தாழ்ந்த நெஞ்சிலே என்னுடைய நெஞ்சுக்குள்ளேயே நிற்கும்படியான வேத ரகசியத்தை புகுத்தினான்னா அப்ப அவருடைய கிருபையை என்ன சொல்லுது? அவருடைய கருணை என்ன சொல்லுது? அப்படிப்பட்ட சகல வேத ரகசியார்த்த பாசனமான திருவாழ்வி பாசனமான இப்பிரபந்தத்தை என்னுடைய நெஞ்சில நீங்கால்படி பாடினாரனோ அதைத்தான் திரும்பினார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினான் தக்க சீர் சடகோபுரன் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று. ஆகா, வேத ரகசியம், இது வேத ரகசியம் தான் திருவாய்மொழி. திருவாய்மொழி எத்தையோ நினைக்காதீங்க, வேத ரகசியம் திருமணம். அப்ப வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினான் அப்படின்னா அவர்களுக்கு அவர் கருணையை சொல்லாமல் பாடியிருக்க முடியும். இப்ப சில பேருக்கு சில ஆச்சார புருஷாலாம் சில அனுகிரகம்லாம் பண்ணுவா. என்ன அனுகிரகம்னா, இவனுக்கு எல்லாம் தெரியும், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டான், ஏதோ 2-3 சொல்லிக் கொடுப்பார். மற்றதெல்லாம் அவன் அனுகிரகித்து அவன் அனுகிரகிக்கிறாள். இதுதான் சுவாமி எம்பெருமனார் பிரார்த்திக்கிறார் அளவந்தாருடைய எத்பதாம்பூர் அத்தியாய விஸ்வஸ்தான் அசேஷ கல்மஷகா வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயன் நமாடிதம். அவஸ்துவாக இருந்தே என்னை வஸ்துவாக ஆக்கினதே யாரு? ஆளவந்தான் தெரிவிக்கிற பரமாச்சாரியான ஆளவந்தான் தெரிவிக்கிற. 2 பேரும் சந்தித்து பேசிட்டு இருக்காருன்னா கிடையாது. ஆனா அவர் தான் பண்ணார் கட்டாட்சம். ஆமுதல்வன் இவர் என்று தந்தேற்றிய நாமுதல் வந்து புகுந்து நல்ல கட்டாட்சம் பண்ணாலும் கரியமாணிக்க பெருமாள் சன்னதியில அந்த கட்டாட்சம் தான் இன்னைக்கு ராமானுஜரை ஆட்சிதான் தெரிவிக்கிறார் இல்லையா? அதே பழிங்கன்னு தெரிவிக்கிறார். நம்மாழ்வாடைய கட்டாட்சம் நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான். அதுவும் வேத ரகசியமா இருக்கிற திருவாய்மொழியே என்னுடைய நிலத்தில நிற்கும்படி கொண்டான அவருடைய கருணை என்னன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட கருணை உண்டு. அதுக்கப்புறம் 10ஆம் பாட்டு பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செகல் நன்றாக திருத்தி. சரி, ஆழ்வார் எனக்கு இவ்வளவு உபகாரம் பண்ணினாரு, ஏதாவது உபகாரத்தை எதிர்பார்த்து பண்ணாரா? சில பேர்லாம் காலட்சம் பண்ணணும்னா பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, ஏதோ கிடைக்கும். பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, அவ தெரிந்து வா. பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, எனக்கு பேர் கிடைக்கும். பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, ஏதோ நமக்கு நான் படைத்த பயன், அவ ஏதோ நல்ல வார்த்தை சொன்ன மாதிரி இருக்கும். இத்தனை பலன் இருக்கு. ஆனா இதுல கடைசி பலன் தான் உத்தேசம், மற்றது கிடையாது. ஆனா ஏதோ கிடைக்க போறது, எனக்கு பலன்களை கியாதி லாப பூஜைன்னு சொல்லுவாங்க. அதே போல இப்ப இங்க என்ன ஆயிட்டு, ஆழ்வார் நவதிருகவியா திருத்த போனேன், அவரை எது கொண்டு வந்து சேர்க்க போனேன், சேர்க்க உபகாரம் போனேன், உபகாரம் பண்றேன் அப்படின்னு. அதனால அவர் எனக்கு இது பண்ணுவார்னு எதிர்பார்த்தா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் நம்மாழ்வார் எதிர்பார்த்து அடியனை பண்ணல, அடியனும் ஒண்ணும் பண்ணல. அதே தெரிவிக்கிறார் மதுரகவியார். நான் ஏதாவது பண்ணினேன்னா ஒண்ணும் பண்ணல. நம்மாழ்வார் ஏதாவது எதிர்பார்த்து பண்ணல. 2வது பண்ணலன்னு நான் பண்ண முடியும், ஆனா பண்ணலையா? நான் பண்ண முடியல. முயல்கின்றேன் பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழிச்சு குருகூர் நம்பை முயல்கின்றேன். அப்ப தேவரீர் பண்ணு உபகாரத்துக்கு திரும்ப 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 பண்ணணும்னு நினைக்கிறேன், முயற்சிதான் எடுக்கிறேன், அடியாம முடிக்க முடியல. இந்த வார்த்தை சொன்ன உடனே அப்பெல்லாம் ஆச்சாரனுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் போட்டு சுவாமி அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம், பண்ணிட்டே இருக்கணும். பண்ணினோம் என்கிற திருப்தி வரப்படாது. அப்ப என்ன சுவாமி, மேலும் பண்ணணும் மேலும் பண்ணணும் மேலும் பண்ணணும். அப்ப பண்ணினதுக்கு பண்ணிட்டு என்ன அது நினைக்கப்படாது, நினைக்க. ஏன்னா அவர் பண்ண உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் இதுவானா கிடையாது. ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சிதனில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது இருத்தல் இனி ஏதறிவோம் யாவனு மனவாளம் அவன் தெரிவிக்கிறார். உபதேசித்தமான ஆச்சரியமான கிரந்தம் இருக்கட்டும். அப்படின்னால அந்த உபகாரம் அவர் பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியுமான என்ன பண்ணாலும் தெரியும்.
ஸ்ரீவைகுண்டத்தை கொண்டு போய் பகவான் பக்கத்துல போய் உட்கார வைக்கார். அதே போல நம்ம பண்ணா அது பிரத்யுபகாரம் ஆகும். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? பிரத்யுபகாரம் பண்ணணும்னா அதே ஆச்சாரன என்னுடைய அனுகிரகத்தால ஒரு சிஷ்யன் தன்னுடைய அனுகிரகத்தால ஆச்சாரனை கொண்டு போய் பெருமாள் ஸ்ரீவைகுண்ட பெருமாள் பக்கத்துல உட்கார வைக்கணும். பண்ண முடியுமா? சுவாமி சிஷ்யன் என்னமா சுவாமி பண்ண அதைத்தான் சொல்றேன், பிரத்யுபகாரம் பண்ண முடியாது. அவர் பண்ண உபகாரம் பிரத்யுகாரம். அப்ப என்ன பண்ண? உபகாரமே பண்ண வேண்டாமா? பண்ணணும், பண்ணிட்டே இருக்கணும். பண்ணினேன்ற திருப்தி வரக்கூடாது. அப்ப மேலும் பண்ண மேலும் பண்ண மேலும் அப்ப பண்ணும் போது என்ன? அவர் பண்ண உபகாரத்துக்கு ஒண்ணுமே இல்லை, அவர் பண்ண உபகாரத்துக்கு ஒண்ணுமே இல்லை. பண்ண மேலும் 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 பண்ணிட்டே இருக்கணும். அப்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அந்த முயற்சி எப்ப சுவாமி சபலமாகும்? சபலமே ஆகாது. யாவதாத்மா பாவி, இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் முயற்சி முயற்சி திருவினையாக்குன்னு சொல்றாளே, அது இங்க இதுல நடக்காது. அந்த சப்தம் இங்க முடியுமானா முடியவே முடியாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதுதான் 10ஆம் பாட்டால் தெரிவித்தார். அடுத்த 11ஆம் பாட்டு 11ஆம் பாசுரம். இ10 பாட்டாலே சுக்கிரகமாக அருளிச்செய்து இப்பிரபந்தம் கட்டார்க்கு பலம் ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்லி தலை கட்டுகிறார். இந்த 10 பாட்டு சொன்னாருன்னா இந்த 10 பாசுரத்தை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரே பலம். நம்புவார்பதி வைகுண்டம் காண்பினே அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன் தென்குருகு நகர் நம்பிக்கை அன்பனால் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுண்டம் காண்பினேன்னு தெரிவிக்கிறார். அப்ப இந்த 10 பாசுர சாராம்சம் என்னன்னா வைகுண்டம் ஸ்ரீவைகுண்டத்தை பிராதிப்பு. அங்க போய் ஆழ்வார் கைங்கரி, அந்த கைங்கரியம் மட்டும்தான் பிராதிக்கை தான் தம்பிராமுடைய வியாக்கியான அவதாரிகை இதோடு முற்று பெற்றது. இனிமே இந்த பாசனமும் முதல் பாசனம் முதிர்த்து. இனி 2ஆம் பாட்டு ஆச்சரியமான பாசனம். நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமையின்மையே தெவுமற்றறியேன் குருபூர் நம்பி பாவினின் திசை பாடி திரிவனேன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசனம். கண்ணிடம் சிறுத்தாப்ப பாசனமே அவசியம் ஒவ்வொரு சீவைஷ்டவாலும் கேட்க வேண்டியது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரத்தனம். ஒன்னு ரத்னம், ஒன்னு பவரம், ஒன்னு வைரம், ஒன்னு வைடூரியம், ஒன்னு மாணிக்கம், என்னென்ன உண்டோ எல்லாமே உத்தேசம் தானே நவரத்னத்துல. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ரத்னமா இருக்கு. என்ன பண்றது? ஆச்சரியமான பாசனம். பெரியவாச்சாருடைய அவதாரிக்கை கிடுகிடுன்னு போயிடலாம். ஒண்ணு இப்ப நீங்க எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுத்து வச்சுக்கேன். சுவாமி நீங்க பேசாம இருங்கோ, இன்னும் நாங்க கலெக்ஷன் பண்றோம் சொன்னா ஆனந்தம் யாருக்கும் முதல்ல அடியருக்கு தான். பண்ணலாமா சொன்ன தாராளமா வரலாம், எந்த தவறு. ஏன்னா படிய மட்டும் சீவை வந்து அப்படியே நேரம் போந்துட்டேன்னு ஒண்ணுமே இல்லை. ஆச்சாரன்ட்ட குட்டுப்பட்டு அவர் திருடி வாரத்துல இருந்து அவர்கிட்ட என்னென்ன வார்த்தை வாங்கிட்டு அப்படி அனுகிரகத்தால ஏதோ ஒரு துளி அவ்வளவுதானே தவிர ஒண்ணு இப்போடு புள்ள பூர்த்தியாலாம் கிடையாது. அவரை அனுகிரகத்தா வந்திருக்க தவிர யார் வந்து என்ன பின்னாடி வரைச்சே சொல்றேன். ஆச்சாருடைய கட்டாட்சம் எப்படிப்பட்ட கட்டாட்சம். இப்ப பெரியவாத்மன் அவதாரிகை 2ஆம் பாட்டு. முதற் பாட்டில் ஆழ்வார் என்றால் தமக்கு ரசிக்கிறபடி சொன்னார். இப்பாட்டில் அவருடைய பாசுரமே தேக யாத்திரையாம்படி தாரகமானபடியே சொல்கிறேன். இந்த மாதிரி முத்தாய்ப்பு வைத்தா போல வியாக்கியானம் பண்றது நம்ம பூர்வாச்சாரத்துல எதுவுமே கிடையாது. அவதாரிகை வியாக்கியானம். அவதாரிகைன்னா என்ன இருக்கணும்? இந்த பாசுரத்துடைய மொத்த கருத்து முதல் அது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி முன்பாட்டுக்கும் இந்த பாசுரத்துக்கும் இருக்கக்கூடிய சங்கதி தொடர்பு அதையும் சேர்க்கணும். இந்த பாசுரத்திலேயே மொத்தமாக சொல்லப்பட்ட கருத்து என்ன, அதுவும் உயர்ந்த கருத்து, அதுதான் பிரதானமா இருக்கணும். அதை தெரிவிக்கிறது நம்முடைய பூர்வாச்சாரியர் நிகர் அபாதான் வேற யாரும் கிடையாது. பகவானே வந்தவடா இந்த மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பாருங்க, முதற் பாட்டில் ஆழ்வார் என்றால் தமக்கு ரசிக்கிறபடியை சொன்னார். தமக்கு ரசிக்கிறபடி. இப்பாட்டில் அவருடைய ஒண்ணு சூழ் அடித்தமா இருக்கு. வியாக்கியானத்தை வாசிச்சாலே புரிஞ்சு போயிடும். அதை ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு தூரம் பெரிய வார்த்தை எளிமையா ரொம்ப ஆசைமா பண்ணியிருக்காரு. இப்பாட்டில் அவருடைய பாசுரமே தேக யாத்திரையாம்படி தாரகமானபடியை சொல்லுகிறார் தெரிவிக்கிறார். இல்லையா? ஆழ்வார்னால என்ன சொல்லி போன பாட்டு? எண்ணாவுக்கு அன்னிக்கு மமதூரும் எண்ணாவுக்கேன்னு சொன்னார் இல்லையா முதல் பாட்டுல. அப்ப தனக்கு ரசிக்கிறதுன்னு முதல் பாட்டை சொன்னார். ஆழ்வார் தென்குருகூர் நம்பின்னு சொன்னா எனக்கு ரசிக்கிறது இனிக்கிறது. ராமநாம எந்த ருச்சிரான்னு தியாகராஜ சுவாமி சொன்னார். அது ருசிக்குமோ தெரியாது. ஏன் சுவாமி ருசிக்காதா? ருசிக்குமோ தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அது பிரதம பருவ நிட்டை, எல்லாருக்கும் ருசிக்கும் சொல்ல முடியாது. இது எல்லாருக்கும் ருசிக்கும். ஆனா என்னாவுக்கு நம்ம சொல்லியிருக்காருன்னா பிரதம பருவ நிட்டை விட்டு சன்ம பருவ நிட்டைக்கு வரணுமே, வந்தாதானே ருசிக்கும். அதனாலதான் மதுரை பார்த்தார். ஓ எங்களுக்கெல்லாம் ருசிக்கலையே சுவாமின்னா
உங்களுக்கு ருசிக்காது. இன்னும் கண்ணனே நீங்க ஒத்துக்கலையா? இன்னும் நீங்க விஷயாந்தரத்துல இருந்துட்டு இருக்காரு. விஷயாந்தரத்தை தாண்டி கண்ணன் திருவடி வரணும். கண்ணன் திருவடி தாண்டி ஆழ்வார் திருவடி வரணும். அப்பதான் ருசிக்கும். நான் அதெல்லாம் தாண்டிட்டேனே. விஷயாந்தரம் எப்பயோ தாண்டியாச்சு. அதுக்கு கண்ணன் திருவடியும் தாண்டியாச்சு. இப்ப ஆழ்வார் திருவடி தவிர தெய்வமற்றடியேன் குருகோர் நம்ம இருக்கும் வந்துட்டு வரணும். அதனால என்ன பண்ணுது, அன்னைக்கு மகதூரம் என்னாவுக்கு எப்ப ரொம்ப ரசிக்கிறதுன்னு முதல் பாட்டுல நல்லா ரசிக்கிறதுன்னு அப்படி முதல்ல விட்டு அப்படின்னு சொல்லிட்டார். சரி சுவாமி, ரசிக்கிறதுன்னு சொல்லியாச்சுன்னா அப்படி முடிச்சாச்சுன்னா எழுந்து போயிடுவோம். நல்லா இருக்கு சுவாமி, நல்லா இருக்கு சுவாமி, ரசிச்சிடும். எப்படி இருக்கு? 1.5 மணி நேரம் நல்லா போயிடுச்சு. 1.5 மணி நேரம் காலக்ஷேபம் பண்ணா போயிடுச்சு. சரி ஆத்துக்கு போவோம், போயிட்டு வாங்கண்ணா. இல்ல அந்த காலக்ஷேபமே தாரகம்னு வந்தாச்சுன்னா போக முடியுமா? காலக்ஷேபம் இல்லை அது இங்க சொல்லல. அந்த மாதிரி பூர்வாச்சாரி இருந்தா காலக்ஷேபம் இல்லை, நான் இல்லை, அந்த நிலை வருமா? ரொம்ப சிரமம். சில பேருக்கெல்லாம் சில அதிகாரிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் சில வியாதிகள் வந்துருச்சு வச்சுங்க, ரொம்ப சிரமப்படுவா. ஏன்னா அவளை காலக்ஷேபம் சொல்லணும்னா அவளை தரிக்காது, வரம் பண்ண முடியல, என்ன பண்றது, ரொம்ப சிரமப்படுவா இல்லையா. இப்ப அதே போல இப்ப நல்லா ரசிப்பா இருக்கு சுவாமி, நல்லா ரசிக்கிறதுன்னா அந்த ராசிக்கத்தை நல்லா அனுபவிச்சுட்டு எழுந்து போயிடுவா. அந்த ராசிக்கத்துல தான் தாரகம் இருக்கு. தாரகம் என்னன்னா அது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு வந்துருச்சு வச்சுக்க, எழுந்து போக முடியுமா? அப்ப வெறுமனே ரசிக்கிறதுன்னு சொல்லும் போதே அது ஆதாரம் என்று சொல்றது வேறு. என்ன பாத்துக்கோ, நல்ல ராசிக்கியமா இருக்கு, ரசிக்கும்படியா இருக்குன்னு வெறும் சொன்னா அது வேறு. அந்த வஸ்துவே எனக்கு ஆதாரம் சொல்வது வேறு. ரசிக்கும்படியாம இருக்கு, அந்த வஸ்துவே ஆதாரமா இருக்குன்னா அப்ப எப்படி சொன்ன, ரசிப்போம், அது ஆதாரம், அதை விட முடியாது. அந்த விட முடியாது என்கிற விஷயத்தை தான் 2ஆம் பாசுரத்தால் தெரிவிக்கிறார். அப்ப தாரகம் 2ஆம் பாசுரத்தாலே நம்மாழ்வார் பாசுரம் தான் தாரகம். எங்க தெரிவிக்கிறார்? பாவினின் இசை பாடி திரிவனே, பாவினின் இசை பாடி திரிவன, அதுதான் எனக்கு தேக யாத்திரைன்றார் இல்லையா. அப்ப அதுவே தேக யாத்திரை. தாரகமாம் படி, தாரகமாம் படினா நான் இருக்கேன்னா ஆழ்வாவுடைய பாசனம் இருக்கோ, நான் இருக்கேன். ஆழ்வாவுடைய பாசனம் இல்லையா, நான் இல்லை. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். திருமிஷாழ்வார் தெரிவித்தா போலே அதே போல இங்க என்னது, அப்ப இருக்காருன்னா தேக யாத்திரை எது, நாளை கடத்தணும் போகணும், போற வரைக்கும் இன்னைக்கு ஆயுஷன் வரான்னு தெரியாது, ஆயுஷன் போற வரைக்கும் ஏதோ பண்ணணும் போகணும். இருக்கும் நாள் இது இரவோகாச்சார் தெரிவிக்கிறார். இருக்கும் நாள் ஸ்ரீவச்சன ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கிறார். இருக்கு நாள் என்ன ஆயிடுச்சு சமயம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியாச்சு. தாபகா புண்டகா ததா நாமகா மந்திரோ யாகச்ச பஞ்சமகான்னு பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் என்னைக்கு ஐஷன் வராது வரைக்கும் இங்கதானே இருந்தானோ, என்ன பண்றது, இருக்குனால அவரே தாரகமா இருக்கும். தாரகமா சொல்லி அப்ப அவருடைய பாசனமே தேக யாத்திரை என்றார். அவருடைய பாசனம் என்பது, அவருடைய பாசனம்னா எது சுவாமி? அவருடைய பாசனம்னா திருவாய்மொழியும் கண்ணின் செலுத்தாம்பம் ரெண்டுமே அவருடைய பாசனம். சரி, திருவாய்வு மட்டுமே சொல்லிக்கொண்டு திரிவாரான்னா கண்ணினும் சிறுத்தாமையே சொல்லிக்கொண்டு திரிவாராம். என்ன சுவாமி, கண்ணினும் புரியத்துக்காக சொன்னேன். கண்ணினும் சிறுத்தாம்பு மதுரகவியாவில் தானே பண்ண பிரபந்தம், திருவாய்மொழி தன்னுடைய ஆச்சாரியன் பண்ணின பிரபந்தம். அப்ப ஆச்சாரியன் பண்ணின பிரபந்தத்தை பாவினின் இசை பாடி திரிவினா, ஆச்சாரியன் பண்ணின பிரபந்தத்தை பாடி திரிவினேன்னு சொன்னா நியாயம். தன்னுடைய பிரபந்தம் நானே கேட்டு இருக்கேன், என் பிரபந்தம் இப்படி என் காலட்சம் நானே கேட்கிற மாதிரி அவதான் ரசிக்காது. அதே போலீங்கன்னா அப்ப தன் பாட்டை தானே கேட்கலாமான்னா நீங்க அப்ப தான் பாட்டை தானே கேட்கணும், அது நியாயமானா அப்ப அந்த கேட்கலாம்னா அது அவர் பாடினான்னா அது கேட்கலாம் சுவாமி. தானே பாடினா கேட்கலாமான்னா இதுலதான் முன்ன பாருங்க, இவர் பாட்டு யார பத்தி, நம்மாழ்வாரை பத்தி. இவர் தன்னை பத்தி பாடல. மதுரகவி ஆழ்வார் கண்ணின் சிறுத்தாமே தன்னுடைய ஆச்சாரியான நம்மாழ்வாரை பத்தி தான் இருக்கதோ தன்னை பத்தி இல்லையேனோ. அதே திருவாய்மொழியோ கண்ணனை பத்தி இருக்கு. இப்ப நமக்கு என்ன சந்தேகம்னா, திருவாய்மொழி பாடுவாரா கண்ணன் சித்தாம் பாடுவாரான்னு இப்ப சந்தேகம் வந்துருக்கு. முதல்ல என்ன கேட்டோம், திருவாய்மொழி பாடுவார், அது ஆச்சாரியன் பாசனம் ஆனபடியாலே. கண்ணன் சிறுத்தாம பாடமாட்டார், தம் பாட்டு ஆனபடியால வந்துட்டோம். இப்ப கேள்வி என்ன வந்துன்னா, கண்ணன் சிறுத்தாம்பு பாடுவார் ஏன்னா நம்மாழ்வார் விஷயமாக இருக்கிறபடியாலே. திருவாய்மொழி பாடுவாரா சுவாமி, ஏன் கண்ணன் விஷயமா இருக்கிறபடியால பாடுவாரான்னா பாடுவார்.
அது கண்ணன் விஷயமா இருக்க சாமினே. கண்ணன் விஷயமா இருந்தாலும் அந்த பாட்டு ஆழ்வாருடைய திருவாக்குல இருந்து வந்து தோணும். அதுதான் முக்கியம். ஆழ்வாருடைய திருவாக்குல வந்தா தான் அதுக்கு வைபவம், என்னைக்குமே வைபவம். அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். சில பேர்லாம் புதுசு புதுசா கவிதை எழுதுவா. சில பஜனைக்காரெல்லாம் புதுசா எதோ எழுதுறா இல்லையா? அதெல்லாம் நன்னதான் இருக்கும், எந்த குறையும் இருக்காது. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ, ஆழ்வார்கள் என்ன சொல்லித்தோ, ஆச்சாரம் என்ன சொல்லியாரோ அதைத்தான் அந்த 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 பாட்டுக்குள்ள கருத்து இருக்கும். அதுல எந்த தப்பும் இருக்காது. இப்ப சொல்லாம கூடாதா? அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அதை சொல்லுவதை காட்டிலும் ஆழ்வாருடைய திருவாக்குல வந்த அந்த திருவாய்மை சொல்லுது இன்னும் உச்சிதம். ஏன்னா பகவான் ரசிக்கிறான். எங்க ஆழ்வார் பாடிதான் சொன்னாரு. அப்ப அதே கருத்துதான் சுவாமி இங்க சொல்லியிருக்கலாம். அது ஆழ்வார் திருவாக்குல வரலையே. நான் ஏதோ ஒரு சப்தத்தை வச்சிருக்கேன். அந்த சப்தம் இதை நல்லா புரிஞ்சுக்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த நாடகத்துல வரக்கூடிய பாசனங்கள்ல பாட்டெல்லாம் எடுத்து போடுறான். ஒரு தப்பு கிடையாது, அது தப்பு இருக்குன்னு சொல்லல. நிறைய இடத்துல என்ன பண்ணுவான், அங்கங்க இங்க நாடகம் அவளுக்கு ஆழ்வார் பாசனம் கிடைக்காதுன்னா பாட தெரியாது. அதனால டியூன் போட்டு பாடணும், அது பாட தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருப்பா. ஆனா பகவானுக்கு அதுல ராசிக்கம் இருக்குன்னா இருக்காது. ஆழ்வார் தென்னா தனா வென்று வண்டுமுரல் திருவேங்கடத்து ரசிக்கிறானோ. இப்ப அதனால இந்த இடத்துல அவரை பாடினா சொன்னா அது பெருமாளை பற்றி அல்வா அப்படின்னா, அவ ஆழ்வாரை பற்றி சொல்லணும்னா அது கண்ணு சித்தாம் சொல்லணும். அதுவே தேக யாத்திரை. அப்ப தாரகம் என்னாலே சாப்பிட்டாதான் வாழ முடியாது. இன்னும் சோறு பருகினை தின்னு வைக்கிற தாரக போஷகம்லாம் தெரிவிக்கிறாங்க. தாரகம்னா சாப்பிட்டுதான் வாழ முடியும். சாப்பாடு எது சுவாமி? திருவாய்மொழி கண்ணின் சிறுத்தாம் ரெண்டுதான் இருக்கு. மதுரை சாப்பாடு சரி, அதுதான் தாரகம். அதுவே தேக யாத்திரை. இப்ப தேக யாத்திரைன்னா என்னது? உடம்பு யாத்திரை. தேகம்னா சரீரம். இந்த உடம்பு யாத்திரையில ஆத்ம யாத்திரைனா மோட்சம் போவது. தேக யாத்திரைனா என்ன சுவாமி? நல்லா வேலைக்கு சாப்பிடுறது, தேகத்தை நல்லா பாத்துக்கிறது. காத்தால சாப்பிடுறது, மத்தியானம் சாப்பிடுறது, ராத்திரி சாப்பிடுறது, இன்னும் மத்தியில 2-3 வேலை இன்னும் எங்கெங்க என்னென்ன கிடைக்கிறதோ எச்சு சாப்பிடலாம், 2 வேலை சேர்த்து சாப்பிடணும். அப்ப தேர்ந்து சாப்பிடணும். இதெல்லாம் தேக யாத்திரை. அப்ப தேக யாத்திரைக்கு தாரகம் கண்ணின் சிறுத்தாமம் திருவாய்மொழி ஆயிடுச்சு. இது அதே போல இந்த இடத்துல ஆத்ம யாத்திரைக்கு மோட்சம்னு ஆயிடுச்சு. ஆத்ம யாத்திரை தான் பிரதானம். இப்ப தேக யாத்திரை வேண்டாமான்னா ஆத்ம யாத்திரைக்காக தேக யாத்திரை, தேக யாத்திரைக்காக ஆத்ம யாத்திரை இல்ல, ஆத்ம யாத்திரைக்காக தேக யாத்திரை வச்சுக்கணும். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். அவதாரிக்கு முட்டு பெற்றது வியாக்கியானம். நாவினால வெட்டி இந்த வீதினேன் என்றைக்கும் என்னை என்றக்கா எண்ணிக்கும் அப்படின்னா அன்னிக்கும் அமுதோறும் என்னாவு தெரிஞ்சிருக்கையா. அதே போல என்று பிரஸ்துதமானத்தை அனுபாஷிக்கிற அதில் உண்டான ஆதர அதிசயத்தாலே மனசகாரமில்லாத உத்தி மாத்திரமடியாக நிரதிசிய சுகம் பிரயோஜனமானால் பின்னாட்டிகை தவிராதிரே நாவினால் வெற்றி மனசகாரம் இல்லை என்கிறார். பகவத் விஷயத்துக்கு உபகாரரை ஸ்தோத்திரம் பண்ண கடவ நாவை கொண்டு அந்த காரியத்தை கொல்லப்பெற்றேன் என்னுவோமாம். இதுவரைக்கும் பார்த்துக்கோம். அதாவது நாக்காலே நம்மாழ்வாரை திருநாமத்தை சொன்னேன், இன்பம் எழுதினேன். நாவினால் நவிட்டு இன்பம் இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். இந்த பாசுரங்கள் எல்லாமே எல்லாம் ரகசிய அர்த்தங்கள் நிறைய வரும். நம்ம நன்னா தெரிஞ்சுக்கலாம், அனுபவிக்கலாம். முதல்ல அனுபவம் நன்னா கிடைக்கும். ஆனா அனுபவம் கிடைக்குமே சுவாமி, குடும்பத்துல இருக்க நிறைய இதனால சில சிரமங்கள்லாம் வருதே சுவாமின்னா வந்துட்டுதான் இருக்கும். சிரமம் இல்லைன்னா நமக்கு இங்க இருக்குன்னு தோணும் அடியேன்னு தோணும். நல்லா ஆனந்தமா வச்சுட்டா வச்சுக்கேன், எவ்வளவு சிரமங்கள் தான் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொல்லவே இல்லை, சிரமங்கள் இருக்கு. இருந்தா கூட என்னன்னா அதனால அப்பதான் நான் போகணும்னு தோணும். சிரமமே இல்லை, ஆனந்தமா இருக்கு. ஆனந்தம் சாமி என்ன சுவாமி இருக்கே சுவாமி, இன்னும் 2 ஜென்மா இருந்துட்டு வரேனே அப்படின்னா ஒரு பிரார்த்தனை வைப்போம். அதுக்குதான் உனக்கு சிரமத்தை கொடுத்துருக்கணும், உனக்கு சுகத்தை கொடுத்துட்டு என்னுடைய தப்புன்னு பகவான் நினைக்கிறேன். எதுவும் சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி சமயம் இருக்கதான் செய்யும். இப்ப என்ன நாவினால் வைத்து இன்பம் எய்தினேன். எப்ப இன்பம் எய்தினேன்னாரு நம்மாழ்வார பாடிக்கொண்டிருக்காரு. நேத்திக்கே கிடைச்சதுன்னாரு. இன்பம் எய்தினேன் இறந்த காலத்துல சொல்றார். நாவினால் வைத்து இன்பம் எய்தினேன் நேத்திக்கே கிடைச்சதுன்னா மதுரை பாடுறாரு. எப்ப கிடைக்கும் இந்த இடத்துல பாருங்க, எப்ப கிடைக்கும்ங்கிற சந்தேகத்தோடு பாடுவார் நம்மாழ்வார். நம்மாழ்வாருடைய பாசனம் எப்படி இருக்கும்? கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ,
மதுரை பாசனம் எப்படி இருக்கும்? நாவினால் நவித்து என்ப வெய்தினேன், நேற்றுக்கே கிடைச்சிருத்தேன். இது மதுரை விழா பாசனம். எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும்? நம்மாழ்வார் பாசனம். எது உயர்த்தி சுவாமி? ஆமா சுவாமி, அடிக்கடி நீங்க சொல்லிட்டே இருக்கு, இதுதான் உயர்த்தி, எந்த சந்தேகம் இல்லை. எப்ப கிடைக்கும்? அப்பனா நம்மாழ்வார் சரியில்லைன்னு சொல்றாரு. அதப்பெல்லாம் அவர் பகவான் பிரதம பருவ நிட்டையில அவர் இருக்காரு, சர்ம பருவ நிட்டையில இவர் இருக்காரு. அதான் தெரியுமா? நேற்றுக்கே கிடைச்சேன், கிடைச்சது தெரிவிக்கிறாரு, நேற்று கிடைச்சது. அப்ப அந்த ஆனந்தத்திலேயே பாட்டை முடிக்கிறா பாருங்க. நெட்ட பாருங்க, நம்முடைய சம்பிரதாயத்துல 2 பிரபந்தம் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். எந்த 2 பிரபந்தம் தெரியுமா? கண்ணினை சிரித்தாம்பு, மற்றொன்று ராமானுஜம் விட்டு அனுபவிச்சுட்டு இருக்கும். ராமானுஜம் விட்டு கண்ணினை அடுத்து இந்த 2 மாசம் வரைக்கும் அனுபவம் கிடையாது. இனிமே தை மாசம் அஸ்த நட்சத்திரத்துக்கு தான் ராமானுஜ அனுபவம். இந்த நாளையோட இந்த காலட்சம் முடிஞ்சிட போறது. அதுக்கப்புறம் நம்ம வேற ராமானுஜ விஷயமா அந்த ராமானுஜ ரகசியத்திலே எடுத்துக்க போறோம், இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து கண்ணினும் சிறுத்தாம்பு ராமானுஜம் மூட்டந்தாதி இந்த 2 பிரபந்தம் மட்டும்தான் எப்படி இருக்குன்னா இறந்த காலத்துல இருக்கும். இறந்த காலத்துல வினைச்சொல் இருக்கும். என்ன பாருங்க, இந்த 2 பிரபந்தம் மட்டும்தான் இறந்த காலத்துல வினைச்சொல் இருக்கும். ஆனா மற்ற பிரபந்தங்கள் என்னன்னா 1-2 விதிவிலக்கு இருக்கலாம். மற்ற பிரபந்தத்துக்கு 1-2 விதிவிலக்கு. ஆனா ஆழ்வார் பாசனம் எதை பார்த்தாலும் இதுனா எதிர்பார்க்கிற மாதிரி வினைச்சொல்தான் இருக்கும். எதை பார்த்தாலும் எதிர்பார்க்கணும் வினைச்சொல் தரணும். ஆனா அணைக்கணும், பார்க்கணும், தழுவணும், எது இருந்தாலும் என்னைக்கோ பகவான அணைக்கணுமே, பகவான தழுவணுமே, பகவான பார்க்கணுமே, பகவான செவிக்கணுமே, அவளோட சேரணுமே என்னைக்கோ என்கிற பாசனம் தான் வருமே தவிர ஏதோ 100 பாசனத்துக்கு 2 பாசனம் அதுதான் இறந்த காலத்துல வரலாம். இது ஆழ்வார் ஏனைய ஆழ்வாருடைய பாசனம். அப்பனா கண்ணினும் சிறுத்தாம்பு ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரத்தை தவிர மீதி பாசுரங்கள், மீதி பிரபந்தங்கள் எல்லாமே வினை சொல்லி எதிர்காலத்துல இருக்கும். என்னைக்கு கிடைக்க போறது நேற்றுக்கே கிடைச்சிட்டு. இது எதுல இருக்கும்? கண்ணின் சிறுத்தாம்புலையும் ராமானுஜ நூற்றந்தாதிலையும் என்னைக்கு ஆனா அது விதிவிலக்கு 2த்துலயுமே உண்டு. 2த்துலயுமே விதிவிலக்கு உண்டு. அப்படின்னா இனிமே கிடைக்குமா அப்படின்ற சந்தேகமும் இந்த ராமானுஜ நூற்றந்தாதில இருக்கும். அது 1-2 தான் இருக்கும். கிடைச்சிருத்தே அப்படின்னு ஒரு பாசனமும் ஏனைய ஆழ்வாருடைய பாசனம் இருக்கும். அது 1-2 தான் இருக்கும். விதிவிலக்கு இருக்கணும், 1-2 தான் இருக்குன்னு. ஆக இந்த பாசனம் வரணும். தேவினேன் அவன் பொன்னடிமைமையே அப்படின்னு சொல்லிக்கிறாரு. திருதந்தார் கரியகோல திருவுரு காண்பன் நான் அப்படின்னு இருக்கையா. நேற்றுக்கே கிடைச்சதுடைய எந்த ஒரு பாசனம் இன்னைக்கு நடக்க போறது நாளைக்கு நடக்கும்னு என்பது கிடையாது. இன்னைக்கு நடக்க போறது நாளைக்கு கிடைக்கும். நேற்று நடந்து முடிஞ்சிருத்து. அப்படின்னா ஏன் சுவாமி என்ன பண்ணா, ஆச்சாரியனை பத்தினா நேற்றுக்கே மோட்சம், பெருமாளை பத்தினா என்னைக்கோ மோட்சம் சுவாமி. என்னைக்கு சுவாமி தெரியலையே, உண்டு இல்லைன்னு சொல்ல. வைகுந்தம் போது மன்னவர் விதியே, அதுல இருந்து சந்தேகம் கிடையாது. ஆனா என்னைக்குன்னு தெரியலையே, என்னைக்கு தெரியலையேன்னா அதுக்குதான் நம்மாழ்வார் என்ன பண்ணாரு, அவர் என்ன குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்ற பாசுரத்தை பாடுறதுக்கு காரணமே இதுதான். என்னைக்கு கிடைக்க போறது. ஆனா இவர் என்ன சொல்றார், நாவினால் நபித்து இன்ப வெய்தினேன். அப்ப ஆச்சாரனை பத்தினா நேற்றுக்கே மோட்சம், பகவானை பத்தினா மோட்சம் இல்லைன்னு சொல்லல, என்னைக்குன்னு தெரியாது. அப்ப நேற்றுக்கே கிடைச்சிடும், அது நிச்சயமா கிடைக்காது. அப்ப எப்ப சுவாமி கிடைக்கும்? தெரியாது சொல்லிட்டுன்னு தெரியாது. எப்ப வேணா கிடைக்கலாம், என்ன வேணா கிடைக்கலாம். ஆனா அதுக்குள்ள நம்ம மனசு மாறி இருக்கிற பாபங்கள்லாம் என்னன்னு கூட எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அது கிடைக்கலன்னு வச்சுக்குவேன், உடனே வேற வழிக்கு பாரு ஆரம்பிச்சிருவான், நம்பிக்கையை எழுந்துருவான். அந்த மாதிரி ஆச்சார நிலை இருக்கான்னா உடனே கிடைச்சிருவோம். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம் பாக்குறோமோன்னு அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப எதான் தெரிவிக்கிறார் இல்லையா, நாவினால் நபித்து இன்ப மெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே. நம்மாழ்வார் திருவடியை மெய்மையாக அடைந்தேன், மேவினேன் அவன் பொன்னடிமைமையே. ஞானபங்கம் நாவினால் நபித்து இன்பம் எய்தினேன். ஒண்ணுமே நாக்கால சொன்னேன், உடனே இன்பம் கழிச்சிட்டு. மேவினேன் அவன் பொன்னடிமைமையே. மேவினேன் அவன் பொன்னடி என்ன அர்த்தம்னா, மேவினேன் பொன்னடி கடிச்சிட்டு, மெய்மையே சத்தியமா கடிச்சிட்டு. அது மேவினேவன் பொன்னடி மெய்மையே. திருவு மற்றறியேன் குருகூர் நம்பி, இதெல்லாம் பாருங்க. அது மாதிரி திருவுரு காண்பன் நான். இந்த பாதரம் எல்லாம் நேற்று முடிஞ்சிட்டு தெரிவிக்கிறார் இல்லையா. தெரு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திருவனே. ஆழ்வார் திருவடியை தவிர மற்றொரு தெய்வம் கிடையாது அடியே இருக்கின்றார். அப்பனா
குருகூர் நம்பி, குறுங்குடி நம்பி இல்ல, குருகூர் நம்பி. குறுங்குடி நம்பி இல்லாமல் தென்குருகூர் நம்பி, குருகூர் நம்பி பாட, குருகூர் நம்பி பாட என்ன அர்த்தம்? குருகூர் நம்பி பாட திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி என்ன பாருங்க, அந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய இசையே பாடிக்கொண்டு என் தேக யாத்திரை கழித்து போவும். பாவினின் இசை பாடி திருவனே, குருகூர் நம்பி பா இன்னிசை பாடி திருவனே. அப்ப தேக யாத்திரை எது? அந்த குருகூர் நம்பியுடைய திருவாய்மொழி. திருவாய்மொழி கூட இல்ல, அந்த திருவாய்மொழி கூட இசை இருக்கணும். அந்த இசையை நல்லா பாடிட்டு என்ன பண்ண, அதுவே இருக்கு காலட்சேபம். சுவாமி தேவருக்கு என்ன காலட்சேபம் பண்றீங்கன்னா, திருவாய்மொழி இசை பாடி காலட்சேபம் பண்ற. காலட்சேபம்னா காலத்தை போக்குதல்னு அர்த்தம். அதுவே எனக்கு இசை பாடி காலட்சேபம் பண்றேன். அப்ப இசையே போதும் என்றாரு. அப்ப இசையே போதும்னு என்ன அர்த்தம்? அதாவது சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்களை தாண்டி பகவான் வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். நம்மளாம் அப்படிதான் போறோம். நமக்கு எதாவது விஷயாந்தரங்கள் இருக்கு. கண்டு கேட்டு உட்டு மோந்து உண்டு விழும் தெல்வரி அறிவில்லா சிற்றம் என்று சொல்லக்கூடிய அந்தந்த நிலைகளை விஷயாந்தரங்களை விட்டு பகவான்கிட்ட வந்தோம். பகவான்கிட்ட வந்தோன்னு பகவானையும் தாண்டி ஆழ்வார் என்று வரலாம். அந்த ஆழ்வாரையும் தாண்டி திருவாய்மொழி பாசுரத்துக்கு வரலாம். திருவாய்மொழி பாசுரத்தையும் தாண்டி இசைக்கு வந்துட்டார் யாரு? மதுர கவிகள். அப்ப எத்தனை நிலை தாண்டிட்டு பண்ணுவோம். முதல்ல விஷயாந்தரங்களை தாண்டினார், பகவான்கிட்ட வந்தார். பகவானை தாண்டினார், ஆழ்வார்கிட்ட வந்தார். ஆழ்வாரை தாண்டினார், திருவாய்மொழிக்கு வந்தார். திருவாய்மொழியை தாண்டினார், அந்த திருவாய்மொழியில சொல்லப்பட்ட இசை இருக்கா, அந்த இசைக்கு வந்துட்டார். எத்தனையோ படி தாண்டினார் இல்லையா? அப்ப விஷயாந்தரத்தை தாண்டி பகவான். பிரதம பர்வத்தை தாண்டி சர்ம பர்வம். சர்ம பர்வத்தில் இரும் பருவத்திலும் பா ஆகிற திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இசை, அந்த இசையுடைய அனுபவத்திலேயே என்னுடைய நாளை கழிச்சிடுவேன். அதான் என்னுடைய நாளை கழிச்சிடுவேன். பாவினின் இசை பாடி திரிவனே. அப்ப நாவினால் நவை தின்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி வைமையே தெவுமற்றனியன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திருவினேன் தெரிவிக்கிறாள். அப்பன்னா இதற்க பாவினின் இசை பாடி திருவினேன் தெரிவிக்கிறது இல்லையா? அப்ப நாவினால் நவை தின்பதுன்னா ஆதரவு ரொம்ப அதிகமா இருந்தா அதே விஷயத்த திரும்ப திரும்ப பேசுவோம். என்ன ஆச்சுன்னா, முன்னாடி பாசுரத்துல என்ன பண்ணார்? அன்னிக்கும் அவதூறும் என் நாவுக்கேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அன்னிக்கும் அவது என் நாவுக்கே, என் நாவுக்கு அமிர்தம் போடுறது ஏற்கனவே சொல்லிட்டார். ஏற்கனவே சொல்ல விஷய நாவினால் தின்ம வீதினேன் சொல்லாம இதுக்கு புனருக்தி தோஷம்னு பேரு. சொன்னதையே மறுபடியும் நாம சொல்லுவோம். சொன்னதை மறுபடியும் சொல்லுமா? நான் எத்தனை தடவை சொல்லி இருப்போம். நாம சொன்னதுன்னா அறிவு இல்லாதனமால தொழுவது. ஆனா ஆழ்வார் இந்த மாதிரி பேசலாம். மதுரை கவி ஆழ்வார் முதல் பாட்டுல என்ன பண்ணார்? தென்குருகூர் நம்பிக்கு என்ன பண்ண நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அவதூறும் என்னாவுக்கேன்னு முதல் பாட்டை சொல்லிட்டு மறுபடியும் நாவினால் வைத்து ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே. அன்னிக்கும் அவதூறும் என்னாவுக்கேன்னு சொல்லிட்டு நாவினால் வைத்து இன்ப வேதனை ரெண்டு ஒரே விஷயம் தானே சுவாமி. ஒரே விஷயத்தை மறுபடியும் திரும்ப பேசுறாரு. நமக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமான்னா புரியத்துக்காக சொல்றேன். சில சீவ வைஷ்ணவெல்லாம் சன்னதி போய் செய்ப்பார். அது பகல் 10 40 உற்சவத்துல திருவரங்கத்தை விட்டுருங்க, மற்ற திவ்யதேசம்லாம் ஆச்சரியமான திருக்கோலம் சமர்ப்பிப்பார். அது திருவள்ளிக்கணி ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், அதே போல ஏன்னா பெரிய பெரிய திவ்யதேசங்கள் ஆகட்டும், திருக்கோலம் சமர்ப்பிக்கலையா? இந்த திருக்கோலம் அந்த திருக்கோலம் சில பேரும் திருக்கோலம் சமர்ப்பித்தா அது ரொம்ப பிடிச்சிருக்கும். சில பேருக்கெல்லாம் புறப்பாட்டு பிடிச்சிருக்கும். இன்னன்னாருக்கு என்னென்ன சேவை பிடிக்கும், இன்னன்னாருக்கு என்னென்ன சேவை பிடிக்கும்னு இன்னன்னாருக்கு என்னென்ன சேவை பிடிக்குமோ. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பிடிச்சிருக்கணும் அப்படின்னா அதை திரும்ப திரும்ப அதையே போய் சேவிப்பா. சுவாமி நேற்றுக்கு தானே சுவாமி சேவிச்சேன் இந்த பெருமாளை, இன்னைக்கு மறுபடியும் போய் சேவிக்கிறேன் அப்படின்னா அவளுக்கு பிடிச்சு இருக்குன்றதுனாலே நான் எத்தனை தடவை சேவிச்சாலும் அது அழுப்பே தட்டாது. நிச்சயமா இந்த டிசம்பர் மாசம் வந்துனாலே நிறைய கச்சேரி எல்லாம் வரும். அந்த கச்சேரி வச்சு சில பேர் சங்கீத வித்வான்கள் இருப்பாரணும், சங்கீத பிரியர்கள் இருப்பாரணும். அவளை போய் அந்த கச்சேரியில உட்காந்துடுவா, ஏதோ ஒரு பாட்டை பாடுவா, இந்த ராகம் இந்த தாளத்தோடு. அது உடனே ஒரு சீட்டை எழுதி கொடுப்பார். அது மறுபடியும் ஒன்ஸ் மோர் மறுபடியும் பாடுன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப என்ன அவன் பிரியத்தால் சொல்றா இல்லையா? அப்ப பிரியத்தால் சொல்றச்சே
திரும்ப திரும்ப அதே கேட்கிறாரனும். அப்ப முதல் பாட்டை அதை முதல் பாட்டுல சொல்லியாச்சு, அதை மறக்காம இப்ப மறுபடியும் அடுத்த பாட்டை சொல்றாருன்னா, சொன்னதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா புனருக்தி தோஷம் வருமே சுவாமி. ஏன்னா கவிதைக்கு சொன்னாலே திரும்ப திரும்ப தோஷம் வரும். அதுக்கு பேரு புனருக்தி தோஷம்னு பேரு. சொன்னதே திரும்பி சொல்லப்படாது. நாம சொல்லிட்டு இருக்கலாம், நமக்கு எவ்வளவு தோஷமும் கிடையாது. அவர் சொல்லாம சொல்லி இது வந்து புனருக்தி தோஷம் சமஸ்கிருதத்தை சொல்லுவா அது மாதிரி. அப்ப புனர்திஷ கோலம் போல இருக்கே. அப்ப கீழே நாவினால் நவித்து இன்பம் எழுதினேன்னு முதல் இங்க சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி அன்னைக்கமதோரின் என்னாவுக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப பாடி திருவனேன்னு இருக்கு. அப்ப கீழே என்றக்கால் அன்னைக்கமதோரின் என்னாவுக்கே, என்றக்கால் சொன்னால் சொன்னாலும் கீழே வந்தாயிடுச்சு. இப்ப திரும்பியும் பாடி திருவனே என்று இருக்கு. அப்ப சொல்லதும் பாடி திருவனே என்பதற்கும் என்ன வாசி? ரெண்டும் ஒரே பொருளாக தானே இருக்கு. பாடி திருவனே இங்க என்றக்கால் அன்னைக்கு அமுதோர் என்னாவுக்கே என்று ஒரே பொருளாக தானே இருக்கு. ஒரு பொருளை குறிப்பிட்டு ரெண்டு தரம் பிரயோகம் பண்ணா கேட்ட விஷயத்தில் ஆதரவாளர் ரெண்டு மாதிரி போடுறார். நாமே சில குழந்தையெல்லாம் கூப்பிடுவா. கூப்பிடுறச்சு அவர் பேர் ஏதோ பேர் வச்சுக்கோ, வராகன்னு பேர் வச்சுக்கோ. வராகான்னு கூப்பிடுவா. வராகன் ஒரு தடவை கூப்பிட மாட்டா. அவங்க என்ன காதுல கேட்டிருக்கோம். காதுல கேட்டுன்னு இவருக்கும் தெரியும். மறுபடியும் கூப்பிடுவார். என்ன சொன்ன? ஆனந்தமா இருக்கு சொன்ன. கூப்பிட 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 கூட ஆனந்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அவர் ஆனந்தமா இருக்குன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆழ்வார் சொல்லணுமா திருத்தொலை வெள்ளி மங்களம்னு. அது சொன்னதான் ஆனந்தமா. அப்படி சொன்னா அந்த ஆனந்தம் தெரிவிக்கிறா இல்லையா? அதே போல இவருக்கு ஆனந்தமா இருக்கு சொல்ல 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 அந்த அளவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ஆனந்தம் இருக்கணும். அதனால அந்த ஆதரவாளர் ரெண்டு பேரையும் கூறுகிறார். அப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமி. உங்களுக்கு என்ன சுவாமி ரொம்ப பிடிச்ச? நாமே சில விஷயத்தெல்லாம் யாரோ ஒருத்தர் சொல்லுவா பாருங்க, அவளுக்கு அவ அத்தையை பிடிச்சிருக்கு வச்சுக்கோ. எங்க அத்தை இந்த மாதிரி சொன்னா, எங்க அத்தை இந்த மாதிரி சொன்னா, எங்க அப்பா இப்படி நடப்பா, எங்க அத்தை இதை சாப்பிடுவா. முதல்ல அத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னென்ன அவளுடைய செய்கைகள் அதை சொல்லி போயிருக்கலாம். மறுபடியும் இந்த பேரை சொல்றேன்னா அந்த ஆதரவுன்னு அர்த்தம். அது ஒண்ணுமில்லாத லௌகிக்க விஷயத்துல நமக்கு ஆதரவு இருக்கு. மதுரகவி ஆழ்வாருக்கு ஆழ்வார் இந்த உத்தேசம், இது உத்தேசம் கிடையாது. நாம சொல்றது உத்தேசம் லௌகிக விஷயம். அது தேவையே இல்லை, அது தேவையே இல்லை. அதுல இல்லாம இங்க எடுத்து எப்படி எடுக்காரு, இது உத்தேச விஷயத்துல இருக்காருனோ அதனால திரும்ப திரும்ப சொல்றாரு. ரெண்டு தடவை சொன்னாரு. அப்ப பேச வந்த மறுபடியும் ஒரு முறை கூறினார்னா சொன்னதையே திரும்ப கூறணும். ஏன்னா ஆதர அதிசயத்தாலே, ஆதர அதிசயமாக இருக்கிறபடியாலே சரி சுவாமி அப்படி என்னதான் இவருக்கு அந்த திருநாமத்துல ஆதரவு. சரி அவ்வளவு ஆதரவு இருக்கு, அவ்வளவு ஆதரவு இருக்கு. அந்த திருநாமத்துல என்ன ஆதரவுனா பெருமாளிடத்தில் இல்லாத ஆதரவு நம்மாழ்வாரிடத்துல இருக்கா? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பான். அநேகமா ஸ்ரீ வைஷ்ணவத்துலதான் ஆச்சாரியன் பிரதானமா எடுக்கிறார். நீங்க அந்த ஆச்சாரிய காலட்சேபமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூட தான் ஈடுபடும். நீங்க பொதுவான இடத்துல போயிட்டு ஆச்சாரியன்னு சொன்னா கொட்டாய் விட்டுன்னு சுவாமி தூக்கம் வருது, நல்லா தூக்கம் வருதுன்னா அந்த சுவாமி கூடுங்கோ, காலட்சேபம் பண்ண சொல்லுங்க, நான் தூங்கிட்டே இருக்கேன். நான் ஆச்சாரனா வாழ்க்கை அவ்வளவுதான் எடுபடாதுமா. இப்ப இங்க என்ன சொல்லிட்டு இருக்காரு? நம்மாழ்வார் சொன்னாரு, நம்மாழ்வார் சொல்லிட்டு இருக்காரு இல்லையே. அப்படி என்ன சுவாமி அந்த இல்ல என்ன ஆதரவு? பெருமாளிடத்துல அவர்கிட்ட ஆதரவா? பெருமாளிடத்தில் இல்லாத ஆதரவு நம்மாழ்வாரத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்க பாருங்க. முக்கரணங்களால் முயற்சி பண்ணாதான் அவர் கொடுக்கிறார். நல்லா ஆட்சியமா எடுத்துக்க. முக்கரணங்களா பகவான் கரணம்னாலே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் இந்த முக்கரணங்களால பகவானை தொழணும். துழுதாதான் பகவான் நம்ம பெற முடியும். ஆனா ஆழ்வார பெறணும்னா நாவினால் நவித்து ஏக கரண முயற்சிகளை இவர் கொடுக்கிறார்னு. ஏக கரண முயற்சி நாவினால் நவித்துனா மனசக்காயம் இல்லாமல் வாய் வார்த்தையா சொன்னேன். நாவினால் நவித்தன் என்ன அர்த்தம்? வாய் வார்த்தையா சொன்னேன் சுவாமி, வாயால் சொன்னேன், வாய் வார்த்தையா சொன்னேன். வாய் வார்த்தையா சொன்னதுக்கு நம்மாழ்வார் என்ன சொன்ன? வாய் வார்த்தையா நம்மாழ்வார் அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன சொன்ன? கொடுக்கிறாரு. அப்ப எதுல ஆதரவு இருக்கும் சுவாமி? வாயால சொல்லணும், கைகளால ஏதோ பண்ணணும், மனசாலே நினைக்கணும். இந்த மூணையும் பண்ணாதான் பகவான் கொடுப்பார். அப்படியா சுவாமி? மூணையும் பண்ண முடியாது சுவாமி, நான் எங்கேயோ ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன், எத்தையோ பேசிட்டு இருப்பேன். சில பேர்லாம் உத்தியோகத்துல இந்த கையில ஒரு டெலிபோன் வச்சுட்டு இருப்பா, இந்த கையில ஒரு டெலிபோன் வச்சுட்டு இருப்பா, இன்னொரு டெலிபோன் இங்க இப்படி இடிக்கிட்டு இந்த கையால் இப்படி எழுதிட்டு இருப்பா.
இப்ப 3 காரியம் பாக்குறா, முக்கண்ணம் ஆனா ஒழுங்கா வராது. அபாலுகளோ சிரமம் இருக்கும். இப்ப அதே போல நான் சிந்தையாலும் பகவான் நினைக்கணும், செய்கையாலும் பகவானுக்கு உண்டான காரியத்தை பண்ணணும். அதே போல மனசாலையும் அவனை சிந்தனை பண்ணும். முக்கரணங்களா பண்ணதான் பகவானுக்கு கிடைக்கிறார். ஆழ்வார் அதே போல முக்கரணங்களா சுவாமி ஒண்ணுமே இல்ல, நவித்தேன், நாவினால் நவித்தேன். ஒரு வாயால சொன்னேன், வெறும் வாயால சொன்னேன். வாயால சொன்ன மனசகாயமே இல்ல. எனக்கு என்னைக்குமே மனசகாயம் தான் சொல்லுறேன். மனசகாயம் வாய் வார்த்தையா சொன்னேன். அப்ப எதில் ஆதரவு இருக்கும்? புரியறதுக்காக சொன்னேன். ஒரு பள்ளிக்கூடத்துல கூட என் பிள்ளையை சேர்க்கணும். சேர்க்கணும்னா 95 மார்க் வாங்கிட்டா வாங்கோ, இல்லைன்னா இல்ல, வெளியிலே இருந்துருவோம். அப்பதான் எங்களோட பள்ளிக்கூடம் சேர்க்கிறேன். ஒருத்தர் சொன்னார், இல்ல இல்ல 40-50 இருக்கா, இருக்கு, உள்ள வாங்க தரேன்னாரு. அப்ப எங்க கூட்டம் அதிகமா இருக்கும்? 40-50 இருந்தாலே போறணும், கூட்டம் அதிகமா இருக்குமோ? அப்ப 40-50 சொன்ன இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கு. அப்ப உங்கிறது ஒண்ணும் வேண்டாம் தருகிறேன்னு சொன்னா கூட என்ன நான் கொடுக்க மாட்டான். 95 தான் கொடுக்குறாருன்னா கொடுக்க மாட்டான். அப்ப சுலபமா அங்க போயிட்டு வரணும் எல்லாரும். ஆனா 95ன்னா இவ்வளவு சிரமப்படணும் போனோம். அதே போல மனசாலும் வாக்காலும் மெய்யாலும் எல்லா பக்தியாலும் பக்தி பண்ணு. அந்த பக்தி பண்ணு யார் வராளோ அவதான் யாரு பகவான் அடைய முடியும். ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே. நாவினால் நவித்து, நாவினால் நவித்து, வெறுமனே நாக்கால சொன்னா போதும், வெறுமனே நாக்கால சொன்னா போதும் என்பதனால்தான் அங்கு ஆதரவு அதிகமா இருக்கும். இன்னைக்குமே சில இடத்துல பாருங்க, சில இலவசம் போடுறா பாருங்க. இலவசம் பூர்த்தியான இலவசம் இல்ல, குறைச்சலான வேலைக்கு கொடுப்பா. இந்த பண்டம் 2000 ரூபாய், அதை நான் உங்களுக்கு 500 ரூபாய் தரேன்னா எல்லாரும் ஒதுக்கிடுவோம். அநேகமா எனக்கு நிறைய அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு சேலைய 50 ரூபாய் கொடுக்குறோம், 10 ரூபாய் கொடுக்குறோன்னா கொஞ்சம் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட எல்லா கடையிலும் ஒரே கூட்டமா வித்துருந்தார். அப்ப அந்த மாதிரி வந்துருந்தோம். அதே அந்த சேலையே 2000 ரூபாய்னா ஒரு தரம் கூட்ட மாட்டேன். அதே போலங்க முக்கரணங்களால பத்தினா தான் பக்தி. அப்பதான் நான் அப்படி அப்ப சொல்லிட்டு இருக்காரு யாரு, ஸ்ரீமன் நாராயணன். இங்க ஆழ்வார் விஷயம் அப்படி இல்லை, நாவினால் நவித்து, வெறும் நாவுக்கால பண்ணால போறோம். அப்ப அப்படின்னு என்ன இருக்குன்னா ஆதரவு அதிகமா இருக்குமானோ? மனத்தின் உதவியே இல்லாமல் வெறும பேச்சு சொன்னாலே நிரதிசிய சுகம், இன்பமெய்தினேன், இன்பமெய்தினேன். இத நாக்கால சொல்லுங்கோ ஏதோ கிடைக்கும், அப்படி இல்லை. இன்பமெய்தினேன் இல்லையா, ஓகோன்னு சுகப்பலனா கிடைக்குமான்னா சொன்ன உடனே திரும்ப என்ன பாருங்க, நாவினால் நகிடு திரும்ப கூறுகை என்பது தவறாகாது. திரும்ப அதனாலதான் என்னன்னா எத்தனை தடவை சொன்னாலும் தொடர்ந்துக்கு இன்பமா இருக்கு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. அப்ப இதை யாரும் விட மாட்டேன். நாவினால் நவித்து இன்பம் வைக்கிறேன், இது முதல் அர்த்தம். வெறும் வாய் வார்த்தையா சொன்னேன், அவ்வளவுதான். வெறும் வாய் வார்த்தையா சொன்னதுக்கு இன்பத்தை எழுதினேன், முதல் அர்த்தம். இரண்டாவது, மனசகாயம் இல்லை. மனசகாயம் நவிட்டு. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் சுவாமி, நவிட்டுன்னு சொன்னா போறனே, எதுக்கு நாவினால் நவிட்டுன்னு சொல்றாரு? இது ரெண்டாவது கேள்வி. நாவினால் ஏன்னா கீழ்பாசத்துல என்ற கால்னு சொன்னார். நன்னி தென்குருகு நம்பி என்ற கால் சொன்னார். யார் என்ற கால்னு சொல்லி ஆயிடுத்து. இப்ப திரும்ப ஒரு தடவை நாவினால் நவிட்டு எதற்கு? அங்கே முதல் பாட்டிலேயே தென்குருகு நம்பி என்ற கால்னு சொல்லியாச்சணும். என்ற கால் சொல்றச்சே அந்த இந்த அர்த்தம் கிடைச்சிடுறது. கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க நாவினால் நவிட்டு எதற்கு? நவின்றுன்னு சொன்னாலே போருமே. ஏன்னா நவிழ்தல், நவிழ்தல்னாலே நாக்காலு தானே நவிழ்தல். நாக்காலுதல் என்ன நவிழ்தல் என்ன? நாவினால் நவித்து என்ன சொல்றது எதிரா நாக்கால தானே சொல்ல முடியும். நாக்கால கண்ணால சொன்னார் சுவாமி, எங்க கேட்க முடியாது சார், கேட்க முடியாது. அதே போல சில குழந்தைகள்லாம் இருப்பா, ராத்திரிலாம் என் புள்ள 2 கண்ணால படிச்சுட்டு இருந்தா. படிக்கணும்னா கண்ணால தான் படிக்க முடியும், ஏன்னா கண்ணால தான் பார்க்க முடியும். இல்லைன்னா பார்க்க முடியாது. 2 கண்ணால படிச்சுட்டு அது என்ன சமயம்? ராத்திரிலாம் என் புள்ள படிச்சுட்டு தான் சொன்னாலே போதும். ராத்திரிலாம் என் புள்ள படிச்சுட்டு இருந்தாலே கண்ணால பார்த்து படித்தான்னு அர்த்தம். அதே போல நவிழ்தல்னா நாக்கால தான் நவிழ முடியும். காதால நவிழ்ந்தேன், உடம்பால நவிழ்ந்தேன், அதே போல கண்ணால் நவிழ்ந்தேன், தலையால் நவிழ்ந்தேன், சேரவே சேராது. அப்படி இருக்கச்சே அப்ப நாவினால் சப்தம் வேண்டாமே. எதுக்கு நாவினால் நவிழ்தல் என்றாலே நாக்கால தானே அர்த்தமா அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அதே போல இந்த இடத்துல கண்ணால் இருந்து 2 இல்லையா, நாவினால் தேவையில்லையே, நவிட்டுன்னு சொன்னாலே போதும் கேட்டுக்கொண்டு இதை பதில் சொல்றார். மனசகாயம் இல்லை என்கிறார்.
ஏன் நாவினால் சப்தம் போட்டான்னா, நவிட்டுன்னு சொன்னாலே போறோம், வாஸ்துவம் தான், நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா நாவினால் சப்தம் ஏன் போட்டான்னா மனசகாயம் இல்லை என்றார். ஏன்னா மனத்தின் உதவியே இல்லாமல் நாக்கால் மட்டும் கூறினேன்னு அர்த்தம். சாமான்யமாக இந்த கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். மனப்பூர்வோ வாகுத்தரகான்னு ஒரு வாக்கியம். மனப்பூர்வோ வாகுத்தரகா அப்படின்னு ஒரு வாக்கியம். மனசுல முதல்ல நினைச்சதான் பின்புதான் வாய் பேசும். முதல்ல மனசுல நினைக்கணும். இப்ப இங்க வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், ஏது சொல்லணும், எத்தனை சொல்லணும், இன்னைக்கு என்ன பாசனம், இதெல்லாம் பார்த்துக்கணும். மனசுல தரிக்கணும். தரிக்கணும்னா 100% தரிச்சுட்டு இருக்கோம் வச்சுக்கேன், பாதி உங்களை பார்த்து விட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன, சாமி தத்த காப்பத்தக்கான ஏதோ ஒன்று பேசிட்டு அதுல ஒரு பாதி போயிடும். அப்ப 25% தான் மிச்சம் இருக்கு. அந்த 25%மும் என்னவோ நாழி ஆயிட்டு என்ன பண்ணி இதெல்லாம் பண்ணுவேன்னா அது ஒரு 10% போயிடும். மிச்சம் இருக்கிறது என்ன 10 தான் சொல்லும். அதை போல இந்த இடத்துல பாருங்க, மனப்பூர்வோ வாகுத்தரகா, மனசுல முதல்ல நினைக்கணும். நினைச்சதுக்கு அப்புறம் தான், மனசுல நினைச்சதுதான் வாயால தன்னிச்சையா, அந்த வாயால் தன்னிச்சையா பேசவே பேசாது. வாய் மாசம் பேசுவாங்க, பேசாது. அப்ப வாயில நினைக்கணும் போனோம். அப்ப வாய் மட்டும் பேசிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மனசுல நினைக்காம வாய் மட்டும் பேசியிருக்கின்றார் மனசு. அதனாலதான் நாவினால் நவித்தனர். மனசுல நினைக்கல ஏனோ. அப்ப நவிட்டுன்னு சொன்னா நாக்காலதான் இவ என்ன பண்ணிருக்கா, மனசால நினைச்சு நாக்கால பேசியிருக்கா, நம்ம அர்த்தம் எடுத்து போனோம். இல்ல வெறும் நாக்கால தான் பேசினேன், மனசால பேசல, மனசால நினைச்சு பேசல. அப்ப அது எப்படி சொல்லணும், நாக்கால பேசினேன். அப்ப நாக்கால பேசினது எப்படி சொல்லணும், நாவினால் நவித்து. அதனால் நாவினால் நவித்து அப்படின்னு சொன்னார். அடுத்த அர்த்தம் சொல்றார். இது 2வது அர்த்தம். புத்தி அர்த்தம். அடுத்த அர்த்தம், நாவினால் நவித்து, நாக்காலே சொன்னேன். ஏன் சொன்னேன்னா மனசகாயம் இல்லாமல் நாக்காவல் மட்டும் சொன்னேன் அப்படின்னு சொல்ல வரல. இப்ப முதல்ல சொல்லிட்டாரு. முதல்ல நாவினால் நவித்து என்ன சொன்னதுக்கு என்ன அர்த்தம், சொன்னதே மறுபடியும் சொல்லிட்டு இருக்காருன்னா அதுல ஆதரவு அர்த்தம் அதிகம், அவ்வளவுதானே இன்பமா இருக்கு. அதனால 2 தடவை சொன்னேன்னு சொன்னார். அடுத்து நாவினால் நவித்து அப்படின்றத அப்படியே நவித்துன்னு சொன்னாலே போறோம்னா, இல்ல மனசகாயம் இல்லாதபடியாலே நாவினால் நவித்துன்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப மனசகாவை இல்லாமல் நாக்கால மட்டும் சொன்னேன்னு சொல்ல வரல அப்படின்னு அது 2 சொல்றாரு. இப்ப 3வது என்ன சொல்றாருன்னா, சொல்வது நாக்கால சொன்னேன், அதாவது ரொம்ப நாளா இந்த இடத்துல பாருங்க, நாக்கால சொன்னேன், வெறுமை சொன்னேன் அப்படின்னா, ரொம்ப நாளா நம்ம வீட்டுல ஒரு வஸ்து உபயோகப்படாம இருக்காச்சுங்க, புரியறதுக்காக சொன்னேன். சில வீட்டுல எல்லாம் ரொம்ப பழைய வீடுன்னா என்ன, அப்புறம் பரம்பரையா சிலதெல்லாம் அவ தொட்டில் வச்சுட்டு இருப்பான் குழந்தைக்கு. அந்த தொட்டில் எப்படி இருக்கும்னா அது கட்டையா இருக்கும். அந்த கட்டையெல்லாம் போயிட்டு அது ஏதோ சுற்றி வச்சுட்டு இருப்பா. அது ஆகி வந்த தொட்டில், எங்க தாத்தா படுத்துன்றது, எங்களுடைய 3 தாத்தா, அதுக்கு முன்னாடி தாத்தா, அது கொள்ளு தாத்தா படுத்துன்றது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தொட்டில் வச்சுட்டு இருப்பா. ஆனா தொட்டில் வச்சுட்டு இருக்கான்னா அந்த தொட்டிலுக்கு அவ்வளவு மேல பணம் மேல போட்டுப்பா. கிட்டத்தட்ட 40 வருஷமா குழந்தையே இல்லை. குழந்தை பிறந்துடுச்சு. இப்ப இந்த பிள்ளையாண்டா பெரியவன் ஆகி அவருக்கு 30 வருஷத்துக்கு மேல கல்யாணம் ஆகி அதுக்கு பிறகு இனிமே பேரன் பிறக்கணும். எதுவும் குழந்தையே இல்லை. இப்ப குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்தவொடனே இப்ப என்ன பண்ணுவா, அந்த தொட்டில எடுக்கணுமோனோ, தாத்தா கொள்ளு தாத்தா படுத்த தொட்டில் எப்படி அது எத்தனையோ, அதுல ஒரிஜினலா இருந்த கூட அந்த சக்கையெல்லாம் இருக்கான்னு தெரியாது. ஆனா தாத்தா தொட்டில் வச்சிருப்பா அப்படின்னு இருக்கல, அதை கொண்டு வச்சிருக்கா. இப்ப என்ன பண்ணா, அந்த தொட்டில கொண்டு போடுறான். தொட்டில உபயோகப்படுத்திட்டே இருப்பான். தொட்டில உபயோகப்படுத்திட்டேன்னு என்ன சொல்ல, தொட்டில உபயோகப்படுத்தினா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இந்த ஒரு நாளுக்காக கிட்டத்தட்ட 40 வருஷமா தொட்டில வச்சுட்டு இருந்தவனு, இந்த ஒரு நாள் தான், அன்னைக்கு ஒரு நாள் தான் தொட்டில் அது உபயோகப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் இந்த தொட்டில், ஏன்னா இப்ப பரம்பரையா வரக்கூடிய தொட்டில் தானது. இந்த ஒரு நாளுக்காக அந்த தொட்டில 30-40 கிலோ வச்சுட்டு இருக்கா இல்லையா, தொட்டில் உபயோகப்படுத்தணும்னு சொல்ற மூணு. அவ கேட்கிறவெல்லாம் என்ன நினைப்பா, அவன் தொட்டில் உபயோகப்படுத்தினான், இவர் என்ன புத்தியில வச்சுட்டு இருக்காதுன்னா தொட்டில உபயோகப்படுத்தினான் என்பது கேட்கவர்களுக்கு தெரியாது. என்ன தெரியாதுன்னா, ஆனா இவர் கிட்டத்தட்ட 40 வருஷமா இதற்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன், இப்ப குழந்தையே பிறக்கல அப்படின்னு தெரிஞ்சுட்டு இப்ப குழந்தை பிறந்துட்டு அந்த தாத்தா தொட்டில இப்ப நான் உபயோகப்படுத்தினேன் அப்படின்னு அந்த அர்த்தத்தை உள்ளர்த்தத்தோடு இந்த சுவாமி சொன்னாரோ. அப்ப தொட்டிலை உபயோகப்படுத்தணும் என்ற வாய் வார்த்தை வருமே தவிர அதற்கு உள்ளுக்குள்ள அர்த்தம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமானா தெரியாது. இந்த பாருங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு, ஏன்னா இவருக்கு தெரியும், யாருக்கு,
தொட்டில எடுத்து வச்சு 40 வருஷமா பறந்து மேல போட்டு அது இப்ப எடுத்து வைக்கிறவருக்கு தொட்டில உபயோகப்படுத்தினா எதற்காக உபயோகப்படுத்தினேன், எந்த அர்த்தத்தோடு உபயோகப்படுத்தினேன் அர்த்தத்தை இவருக்கு தெரியும். ஆனா வந்தவாளுக்கு தெரியுமான்னா தெரியாது. அது உள்ளுக்குள்ள அர்த்தம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமானா தெரியாது. அத போல நாவினால் நவித்து, நாவினால்னா எப்படின்னா விசித்திரமான தேகத்தை பகவான் நமக்கு கொடுத்தார். எது கொடுத்தார்? பெருமாளுக்கு திரும்ப சமர்ப்பிப்பதற்காக கொடுத்தார். விசித்திரா தேக சம்பி ஈஸ்வராதி நிவேதிதம்னு சாஸ்திரம் சொல்றது. விசித்திரமான இந்த தேகத்தை, சரீரத்தை பகவான் கொடுத்திருக்கார். சரீரம் ஆத்தியங்கள் தர்மசாதனம் சொல்றது சாஸ்திரம். இந்த சரீரத்தை பகவான் கொடுத்தது தர்ம சாதனத்தை பண்ண. அப்படி இருக்க செய்து அப்படி இந்த திரும்ப சமர்ப்பிக்கணுமோனோ. ஆனா வெகு காலமா மாறி மாறி மலவிரப்பம் பிறந்து அடிய கடந்து உள்ளம் தேடி ஈரில் இன்ப திருவெல்லம் யான் மொழியன்னு மாறி மாறி அடைய என்ன பண்ணிருக்கேன். இந்த நாக்கு இருக்கணும். இந்த நாக்கு சிருஷ்டித்தது பகவானை பயன்படுத்துறதுக்காக. ஆனா பெருமாளுக்கு பயன்படுத்தாம இருந்த நல்ல வேலை. பகவான் நாக்கை எதற்காக படைத்தானோ அந்த பயன் இப்ப படிச்சு விட்டு. நாக்கை எதற்காக படைத்தான்? ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவனந்தனம் கோவிதேதி அப்படின்னு சொல்லி அந்த வல்லபேதி வரதேதி தயாபரேதின்ற அந்த ஸ்ரீவல்லவருடைய பெயரை சொல்வதற்காக நாக்க படைத்தான். அப்படி இருக்கச்சது அது இத்தனை நாள் சொல்லவே இல்லை. சொல்லாம இருந்தனோ எதற்கு படைத்தாரோ அதன் படை அதனுடைய பயன் இப்ப கிடைச்சிட்டோனோ. என்ன கிடைச்சி சுவாமி? நம்மாழ்வார் சொல்லியே நாக்கு படைத்த பயன் கெட்டேன் இல்லையா? அப்ப நம்மாழ்வார்னு சொன்ன தென்குருகூர் நம்பி அப்படின்னு சொல்லணும். அப்ப தென்குருகூர் நம்பின்னு சொன்னோன்னே இந்த நாக்கை பகவான் எதற்காக சிருஷ்டித்தானோ அந்த சிருஷ்டித்த பயன் கிடைச்சதானோ. அதனால நாக்கால சொன்னேன். அப்ப நாவினால் நவித்து, நாவினால் இது போலன்னா தொட்டில் போட்டோம்னு தொட்டில் போடணும்னு அந்த தொட்டில போடுறது அப்படின்னா அந்த தொட்டிலை இப்ப தொட்டில நம்ம பயன்படுத்தணும்னு சொல்றோம்னு 30-40 வருஷமா தொட்டில பயன்படுத்தல. ஓ தொட்டில் உபயோகப்படுத்துது அப்படின்னு அந்த தொட்டிலுடைய எஜமானன்னு சொல்றாரு. ஆனா மற்ற பேருக்கு அது தொட்டு உபயோகப்படுத்துது என்ற அர்த்தம், அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியாது. அதே போல இப்ப நாவினால் நவித்தேன். நாவினால் நவித்தேன்னா இந்த நாக்க கொடுத்தது பகவான் ஆழ்வாருடைய திருநாமத்தை சொல்ல. மணவாழ்வமணி திருவாழ்வு நூற்றந்தார்கள் முதல் பாசனம் தெரிவிக்கிறார். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் பாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. மாறன்னு ஒரு சொல்லு இது இந்த நாக்கால சொல்லு, நாவினால் நவித்து. அதையும் வச்சுக்கலாம், ஒண்ணும் தவறு கிடையாது. மாறன்னு சொன்னா போதும். என்ன ஆகுனா வேறாகவே விளையும் வீடு. ஸ்ரீவைகுண்ட நம்புவார் பதி வைகுந்தம் காமினே வேறாக விளையும் வீடு மனவாளமா விசதமாக சிக்காம தெரிவிக்கிறாரோ. அதே போல இங்க என்ன இப்ப மதுரகவியாளர் என்ன இருக்குன்னா இப்ப நாக்கை பகவான் எதற்காக படைத்தானோ அந்த பயன் கிடைச்சிட்டு. அப்ப என்ன பண்ணும்? நாவினால் நவித்து சொல்லணும். என்ன நாக்கால சொல்லிட்டேன். ஏன் சுவாமி இதுக்கு முன்னாடி நாக்கால் எல்லாருமே சொல்லுவானா? எந்த நாக்கை வச்சுட்டு எத்தத்தையோ பேசினேனே. இத்தனை ஜன்மாவா ஆழ்வார் பேரை சொல்லலையே. எத்தனை ஜன்மா எடுத்துப்பேன். மாறி மாறி பலவீரப்பம் திறந்து அடியை அடைந்து உள்ளந்தேன்னு எத்தனை ஜன்மா எடுத்திருக்கேன். அத்தனை ஜன்மா ஆழ்வார் பேரை சொன்னேன்னா சொல்லலையேனும். இப்ப நாக்கால சொல்லணும். அப்படி எது போற தொட்டில போல தெரிவிக்கிற நாக்கை கொண்டு பெருமாள் கொடுத்த காரணம் அவரை பத்தி சொல்லல, அவரை சொல்லல, அந்த பெருமாளை காட்டு கொடுத்த ஆச்சாரம் எக்ஸலண்ட். நாக்கு நம்ம கொடுத்துருக்காரணும். கொடுத்துருக்கா கண்ணன் 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 ராமன் வராகன் கோவிந்தன். அதுக்கு இல்லையா? எதுக்கு சொன்னேன்? ஆச்சாரியன் உபகாரகன் அவர் பேரை சொல்றதுக்கு. ஆச்சாருடைய திருநாமத்தை சொல்ல, உபகாரனுடைய திருநாமத்தை சொல்ல. அதுக்குதான் ஏன்னா அந்த பகவானையே காட்டி கொடுத்தது யாரு? ஆச்சாரியன் தானே. அவர் திருநாமம், அவர் திருநாமத்தை சொல்லுவாங்க. ஞானம் அனுட்டானவே நன்னாளோட நானும் ஒருவை அடைந்தால் அப்படின்னு தெரிவிக்கிறையா. அப்ப அந்த ஆச்சாரண ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய நாக்கை வைத்துக் கொண்டு ஆச்சாரண ஸ்தோத்திரம் செய்ய பெற்றேன் என்று எதற்காக நாக்கு கிடைத்ததோ அந்த பயனை அடைந்தேன். அதனால என்ன பண்ண? ஆச்சாரனை கொண்டாடணுமான்னு கேட்டுக்கொண்டு என்ன தெரிவிக்க இல்ல என்ன சுவாமி அப்ப நாக்கு கிடைச்சதுனால ஆச்சாரணை கொண்டாடணும். ஆச்சாரணை கொண்டாடணுமா? பிரத்யக்ஷே குருவஸ்தப்யகா. இப்ப வியாக்கியானத்தை வாசி. அதாவது ஸ்தோத்திரம் பண்ண கடவரா பண்ண நாவை கொண்டு அந்த காரியத்தை கொல்ல பெற்றோம் என்னுமாம்.
பிரத்யக்ஷே குருவஸ்துத்தியாக என்ன கடவுதிரே ஈஸ்வர சிருஷ்டிக்கு பிரயோஜனம் கொல்லப்பெற்றேன் நான் ஒருவனுமே என்கிறார். ரொம்ப நல்லா எடுத்திருக்கார். பிரத்யக்ஷே குருவஸ்துத்தியகா, குருக்களை கண் முன்னாடியே கொண்டாடுறது சொல்லியிருக்கு சாஸ்திரம். குருக்களை இங்கன்னா வாசல்ல வீதியில போயிட்டு இருக்கோம், ஆச்சாரன் அந்த கோடியில வந்துட்டு இருக்காரு. இங்க இருந்து நம்ம பார்த்துட்டோம், ஆச்சாரன் அந்த கோடியில வந்துட்டு இருக்கார், தெருக்கோடியில வந்துட்டு இருக்கார், தெரு முனையில நாம இருக்கோம், அந்த தெருக்கோடியில வந்துட்டு இருக்கார். சரி சுவாமி வந்துட்டு இருக்காருன்னு கிட்டக்க போவோம், கிட்டக்க போய் சுவாமி கொஞ்சம் நிலம் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்டக்க போய் திரும்பி 10 வருஷம் இல்ல திரும்பி 10 சேவிக்கிறாங்கன்னா இங்கேயே சேவிக்கணும். இங்கேயே எங்க எங்க ஆச்சாரனை சேவி பார்த்தாயோ அதான் பிரத்யக்ஷே குருவஸ்துத்தியகா, இங்கே இப்படிதான் எம்பெருமானார் பண்ணார். முதல் திருக்கோட்டியூர் நம்பி அவருடைய திருமாளிகைக்கு போனோன்னு எங்க ஊர்ல போய் கேட்கிறார், திருக்கோட்டு நம்பி திருமாளிகை எங்க எல்லாரும் அப்படி மேல கீழே பாக்குறா. யார? ராமானுஜரை. ஏன்னா திருக்கோட்டு நம்பி ரொம்ப விசக்தியா சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சாமானியர் தானே, அவர் போய் உசக்கி இவரோ சன்னியாசி. இந்த சன்னியாசி போய் ஒரு திருக்கோட்டின் உசக்கியா சொல்லிட்டு இருக்காரு. அவளுக்கு உள்ளூர்காவுடைய வித்யோட வைபவமே தெரியாதான். அன்றைக்கு வந்து சரியா போயிடுச்சு பாருங்க. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் அங்க இருக்கு அப்படி ஒரு ஆதரவு இல்லாம அனாதரத்தோட அங்க இருக்கு பாருங்க, தெரியாதா அதான் அப்படின்னா இங்கேயே விழுந்து செவிச்சுட்டு போறாரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா பிரத்யக்ஷே குருவஸ்துத்தியகாந்திருக்கா இல்லையா? அப்ப ஈஸ்வர சிருஷ்டிக்கு யாராவது பயன்பெற்றால் உண்டோ? பகவான் சிருஷ்டி தரணும், அந்த சிருஷ்டித்த பயன் பெற்றது யாராவது உண்டா? நீங்கள் எல்லாரும் உலகத்தை தேடிங்க வாழ்வு அப்படி இருக்கு. நமக்கு ஒரு சேலஞ்சு பண்றான்னு மதுரகவி ஆழ்வார். நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம தான் சொல்லிட்டாரு காலட்சேபம் நம்ம கேட்கறவாகட்டும் சொல்றவாகட்டும் வரல, நீங்க தான் என்ன பண்ணுங்க, என்ன பகவான் கண்ணை கொடுத்தானோ அந்த கண்ணை கொடுத்ததுக்கு பயன் பெற்றிருக்கான்னு யாரா இருக்காளா சொல்லுங்க அப்படின்னா. என்ன சுவாமி இன்னொரு பார்த்து சொல்லி எத்தனை கோடி போயிருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னா கிடுக்குன்னு நம்ம கிளம்பினோம். கிளம்பி கிடுக்குன்னு போயிட்டு வந்தோம் ஒருத்தர் தேடி பார்த்தோம், ஒருத்தரும் கிடைக்கிறது தெரியல. நேரம் அவர் எங்க இருக்காரு? புளிய மரத்தடியில இருந்திருக்காரு. சுவாமி யாரும் கிடைக்கலையே சுவாமின்னா, அதுக்குதான் சொன்னேன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். பகவானுடைய ஈஸ்வர சிருஷ்டிக்கு பிரயோஜனம் கொல்லப்பெற்றேன் நான் ஒருவனுமே என்கிறார். நான் அவருடைய சிருஷ்டிக்கு தகுந்தபடியாக அவருடைய சிருஷ்டிக்கு பிரயோஜனம் படைச்சது என்னன்னா என்னால் தான். ஏன் சுவாமி அந்த மாதிரி நிறைய பேர் பகவான் 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 இல்லையா? பகவான் இருப்பார், பகவான் எல்லாரும் இருப்பா, ஆழ்வார்னு இருப்பாரா? அதான் தெரிகிறார். ஈஸ்வரன் எதற்காக பயன்படுத்தினான்னு தெரியலையே அப்படின்னு தெரிகிறா இல்லையா? ஏன்னா ஒருத்தராவது கிடைப்பாரான்னா மதுரகவியான ஒருத்தரே. ஆக நாக்கை எதற்காக ஈஸ்வரன் படைத்தானோ அதற்காக பயன்படுத்தது அடியன் ஒருத்தருக்கு மட்டும்தான் மதுரகவி தெரிவிக்கிறார். உடனே நம்ம கேட்டோம், என்ன சுவாமி நீர் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்? நாங்க இல்ல ஒத்துக்கிறோம், எங்களுக்கு அந்த தகுதி கிடையாது ஒத்துக்கிறோம். மிச்சம் 10 ஆழ்வார்கள் இருக்காலும் அவனே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா பொய்கையாழ்வார் தொடக்கமாக திருவங்கியாழ்வார் பெரிய உண்மை விட்டுடுங்க, உண்மையும் ஆண்டாலையும் விட்டுட்டு மிச்சம் 10 பேர் இருக்காலும் அவ்வாறு சொல்லாமான்னா இல்ல அந்த 10 பேரை சொல்ல முடியாது. அவர்களும் பகவானைத்தான் கொண்டாடுவார் தவிர ஆச்சாரனை கொண்டாட நாக்கு இருக்கா? நாம எங்க இருக்கணும்? அப்ப நம்மாழ்வார் தவிர தெய்வமற்றர் ஏன் என்கிற நிலை அதான் மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றதான் மணவாழ்வான் பிரார்த்திக்கிறார். தென்னரங்கர் சீரருளை கிழக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம் தெரிவிக்கிறார். மதுரகவி சொல் என்ன? தெய்வமற்றறியேன் குருகூன் நம்பி பாவினின் இசை பாடித்தவன ஆச்சாரிய கொண்டாடும் நாக்குதான் நாக்கு. அதற்காக தான் பகவான் சிருஷ்டித்தான். அந்த சிருஷ்டித்த பயன் என்னன்னா என் ஒருத்தரிடத்தை தான் கிடைச்சிது. தைரியமா சொல்றாரு அவரு. அவர் எப்படி சொல்றாரு? யாரெல்லாம் விளக்குறாருன்னா நம்மள விளக்கிறது பெரிய விஷயம், நம்ம எடுத்து விளக்குறது கூட நமக்கு யோகியதை கிடையாது. அவரை விளக்குறது யாருன்னா 10 ஆழ்வார்களே விளக்குறார். என்ன சுவாமி அவள பகவான தானே கொண்டாடி இருக்கா, ஆச்சாரனை கொண்டாடி இருக்காளா? இல்லையே, நான் அப்படித்தானே பண்ணியிருக்கேன். அப்ப பகவானை கொண்டாட அல்ல, அப்ப பெருமாள் படைத்த பயனை நான் தான் படைத்து நான் தான் அதை பூர்த்தி பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன அர்த்தம்? பகவானை கொண்டாடுறதுக்கான ஆச்சாரம் கொண்டாடுதான் பகவானுடைய சிருஷ்டித்த பயனை. அதத்தான் திரு ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் சர்மபர்வன் இல்லையா? இதைத்தான் இது வீவில் இன்பம் மிக அடுத்தது இன்பமெய்தினேன் வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்த்தன மேவி என்று ஆழ்வார் அவ்விஷயத்தில் பெற்ற பேற்றை இவ்விஷயத்திலே பெற்றேன் என்கிறார். வீவில் இன்பம் மிக
எல்லை நிகழ்ந்தனன் அச்சுதன் தீவில் சீரன் மலக்கண்ணன் வில்லோர் பெருமான் தன்னை தீவில் கால இசைமாலைகள் ஏற்றி மேவப் பெற்றேன்னு 4ஆம் பத்து 5ஆம் திருவாவிடி 3வது பாசத்தில் தெரிவிக்கிறார். அப்படின்னா தீவில் இன்பம் திரும்ப திரும்ப பின்னாட்டுகிற வீவில் தீப்சை என்பதுக்கு தீவில் திரும்ப திரும்ப பின்னாட்டுகிற இன்பம். அப்ப எல்லை நிகழ்ந்ததான இன்பம் அதை அடைந்தேன் ஆழ்வார் கிருஷ்ண விஷயத்திலே பெற்ற பேட்டை செல்கிறார் நம்மாழ்வார். நம்மாழ்வனா தீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் அச்சுதன் தீவில் சீரன் மலக்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்மைன்னு அந்த மறுபடியும் இன்பத்தையே பின்னாட்டக்கூடிய கிருஷ்ண விஷயத்துல நான் இன்பத்தை பெற்றேன் அப்படின்னு இருக்கிறார் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஆனா அந்த நம்மாழ்வார் விஷயத்துல அடியேன் பெற்றேன்னு மதுரை கவியா சொல்லிக்கிறார். அது எப்படி எனக்கு நேத்தே இன்பம் கிடைச்சதுன்றார். அதே போல நம்மாழ்வார் கிருஷ்ண விஷயம் இன்பம் கிடைச்சதுன்றார். ஆனா கிருஷ்ண விஷயத்துல இன்பம் கிடைச்சதுக்கும் நம்மாழ்வார் விஷயத்துல இன்பம் கிடைச்சதுக்கும் வித்தியாசம் உண்டு. கிருஷ்ண விஷயத்துல இன்பம் கிடைச்சது என்ன? சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாய் அடைந்தவன் குருவூரவன் சனகோபன். என்னன்னா மனசால நினைக்கணும், வாயால ஸ்தோத்திரம் பண்ணணும், அதே போல செய்கையால அந்த காரியத்தை பண்ணணும், முக்கரணங்களால் பண்ணணும். அப்பதான் கண்ணன் பெருமான் கிடைப்பான். ஆனா ஆழ்வார்க்கு எப்படி? நம்மாழ்வார்க்கு எப்படி? நாவினால் நவித்து நாவால நவீந்தே இன்பம் பெற்றேன். அவர் என்ன பண்ணாரு? தீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்த நம் அச்சுதன் தீவில் சீர என்னென்ன உண்டோ அதன முக்கரணங்கள் சிந்தை சொல் செயல் முக்கரணங்கள் பண்ணணும். எனக்கு அந்த கஷ்டமே இல்லையே. நாவினால் நவித்தேன் இன்பவின நாவினால்னு சொல்லும் போது அப்படின்னு நம்ம பேசாம இருந்தோம். ஆனா இன்பம் எய்தினன்னு உடனே எழுந்துட்டோம். என்ன சுவாமி நாவினால் நவித்து இன்பம் எய்தின என்ன அர்த்தம்னா இப்ப புரியத்துக்காக சொல்றேன். ஒருத்தர் என்ன பண்ணாரு, உத்தியோகத்துக்கு போனார், முடிச்சுடுறேன், உத்தியோகத்துக்கு போனார், 10 மணி நேரம் உத்தியோகம் பண்ணார் ஒரு நாளைக்கு. அவருக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் சம்பளம். இன்னைக்கெல்லாம் சம்பளம் எல்லாம் ஏற்றிட்டான். அதனால கொஞ்சம் நானே ஏற்றிடுறேன். உனக்கு என்னால சொல்லிட்டு போலாம். என்ன வாக்குல தாரித்திரியம் வேண்டாமே, எவ்வளவு சொல்லிக்கலாமே அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்ப வாக்குல சொல்லிட்டு 50,000 ரூபாய் கொடுத்துட்டாரு மாசம். இன்னொருத்தர் என்ன பண்றாரு, 3 மணி நேரம் தான் என்னால பண்ண முடியும் சுவாமி, அதுக்கு மேல என்னால நிக்க முடியாது, உட்கார முடியாது, உடனே ஆத்துக்கு போய் ஆகணும். சரி பண்ணுங்க, 3 மணி நேரம் பண்ணுங்க. 3 மணி நேரம் பண்ண உடனே அப்ப அவர் என்ன சம்பளம் கொடுக்கணும்? இவருக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாச்சு 10 மணி நேரத்துக்கு. அப்ப அவருக்கு அந்த கணக்கு போட்டு அதை விட குறைச்சுதானே கொடுக்கணும். அதே 50,000 ரூபாய் கொடுத்தார். அது எப்படி சுவாமி? உடனே எல்லாரும் கொடி தூக்குவானோ, அது என்னமா நீங்க நாங்கெல்லாம் 10 மணி நேரம் வேலை செய்யணும், எனக்கு 50 ரூபா தான், அப்புறம் 3 மணி நேரம் தான் செய்யணும், கொடி தூக்கு வரணும். அதே மாதிரி இந்த கொடி தூக்கணுமா? இங்க பாருங்க, முக்கரணங்கால பண்றார் யாரு? நம்மாழ்வார். அதே இன்பம் அதே நாவினால் நவித்தார் மதுரை கவியாழ்வார். அப்ப என்ன கிடைக்கும்னா இவரு கொஞ்சம் குறைச்சலா கிடைக்குமா? நாவினால் நவித்து இன்பம் எய்தின அந்த இன்பம் நம்மாழ்வார்க்கு கிடைத்த இன்பத்தை போல மதுரை கவியாழ்வார் கிடைக்காது. ஏன்னா இவர் ஒரே ஒரு கண்டம் தான் இருக்கு, நாக்கால மட்டும்தான் இவர் கைங்கரியம் பண்ணியிருக்கார். நாவினால் நவின்றார், இன்பம் எய்தினார். அப்ப அந்த இன்பம் நம்மாழ்வார் கண்ணனிடத்திலே பெற்ற இன்பத்தை காட்டிலும் குறைவாக இருக்கு. ஏன்னா நம்மாழ்வார் கண்ணனிடத்திலே பெற்ற இன்பம் எப்படிப்பட்டது? சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் முக்கரணங்களால் பண்ணப்பட்ட இன்பம் நம்மாழ்வார் கண்ணனுக்கு முக்கரணங்கள் பண்ண. அதனால அந்த இன்பம் சாஸ்வதமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நல்ல உயர்ந்த இன்பமா இருக்கும், பெரிய இன்பமா இருக்கும். அதே போல இந்த மதுரகவி ஆழ்வார் நம்மாறு விஷயமா நாக்கால் மட்டும்தானே பண்ணார், சிந்தையால பண்ணல, செய்கையினால பண்ணல. அப்ப இந்த இன்பம் சுமாரா இருக்குமான்னா இல்ல, அதே இன்பம். இது போல 3 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அதே 50,000, 10 மணி நேரம் அது வந்தாலும் அதே 50,000 இல்லையா? அப்ப இன்பம் எய்தினேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதான் தெரியும். அப்ப நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். மேற்கொண்டு ஆச்சரியமான அர்த்தம். இந்த பாட்டை நிறைய விஷயம் சொல்றார். நாளை தினம் சாயங்கால உண்டு, 5 மணிக்கு உண்டு. இப்ப ஏதாவது சந்தேகம் வந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கணும். ஆழ்வார் பெருமானார்ஜியே திருவிதேசனம், ஆச்சாரியம் திருவிதேசனம், பாகவதார்கள் திருவடிகளே சரணம்.